திரளான கூட்டம். ஜட்ஜ்மெண்ட் நடக்க போகுது. யார் கையில் இருக்கு? இப்போ பிலாத்து கையில் இருக்குது. ஏறாவது பயந்துட்டு இவர்கிட்ட அனுப்பிட்டார், பிலாத்துட்டு அனுப்பிட்டார். பிலாத்துல கடைசி தீர்மானம். இப்போ பிலாத்துக்கு ஒன்றும் செய்ய முடியல, மாட்டிக்கிட்டான், முடிக்கலாம் பிலாத்து. ஜனங்கள்லாம் முரட்டுத்தனமாக ஆயிடுச்சுங்க. எலஞ்சி வைட்டமையார் சொல்கிறாங்க, அந்த கூட்டத்தில் இவனை சிலுவையில் அறையும் சொன்னது சாத்தானும் மனுஷ ரூபத்தில் நின்று கத்துனான். மனுஷ ரூபத்தில் வந்து அந்த ஜனத்தோடு கலந்துட்டான். அவனும் சிலுவையில் அறையும் அவனும் சேர்ந்து கத்துனான். அந்த கூட்டம் சேர்ந்து கத்துனுச்சு. மனுஷர்களோட ஏறி விட்டாங்களாம் சிலுவையில் அறையும். அப்போ இவனால் ஒன்றுமே செய்ய முடியாமல் முடிக்கிறான். ஏன் வந்து அவர் விடுதலை பண்ண மனசு வரல. அப்படி விடுதலை பண்ணியிருந்தா ராயனுக்கு விரோதமாக அவன் செஞ்சுட்டான் அப்படின்ட்டு போடுவார். அந்த பதவியை தக்க வச்சுக்கிறாராம். அந்த கூக்குரல், ஜனங்களுடைய கூக்குரல் எதிரொலிக்குதுன்னு சொல்லப்படுது. எக்கோ மாதிரி கேட்குறோம். அப்ப வெளியவும் உள்ளையும் எக்கோ மாதிரி கேட்குதான். மத்தேயு 27 24 25 வாசிப்போம். கலகம் அதிகமாகிறதே அல்லாமல் தன் பிரயாசத்தினாலே பிரயோஜனம் இல்லை என்று பிலாத்து கண்டு. நல்லா கவனிச்சிங்களா? கலகம் அதிகமாயிட்டே போகுது. அப்படின்னா என்ன இருக்கு அவங்க மனசுக்குள்ள? பிலாத்தை மதிக்கவே இல்லை. எதை வேணா சொல்லிக்க, எங்களுக்கு வேண்டியதுன்னா அவர் சிலுவையில் அரைஞ்சது. அதனால கூக்குரல், முரட்டுத்தனமான குணம், அப்படியே சாத்தாளுக்கு ஒப்பு கொடுக்குறாங்க. அப்படியே பரிசுத்தாவியானவரே அவங்களை விட்டு போயிட்டு வருது. அந்த இடத்துல பிலாத்து கண்டு தண்ணீரை அள்ளி ஜனங்களுக்கு முன்பாக கைகளை கழுவி, நான் கைகளை கழுவி, இந்த நீதிமானுடைய ரத்த பழிக்கு நான் குற்றமற்றவன், நீங்களே பார்த்துக் கொள்ளுங்க. அப்ப இந்த நீதிமானின் ரத்த பழிக்கு நான் குற்றமற்றவன், நீங்களே பார்த்துக் கொள்ளுங்கன்னா என்ன அர்த்தம்? போய் சிலுவையில் அறையுங்கள் சொல்ற மாதிரி தானே அர்த்தம். நீங்களே பார்த்துக் கொள்ளுங்கன்னா என்ன அர்த்தம்? என்கிட்ட போய் கேட்காதீங்க, நீங்களே பார்த்துக்கொள்ளுங்க, நீங்க சிலுவையில் அரைஞ்சிருங்க அப்படின்றது. இவன் சொல்றான், ரத்தப்படிக்கு நான் குற்றமற்றவன், நீங்களே பார்த்துக் கொள்ளுங்கன்னு சொல்லிட்டான். அங்க உள்ள ஜனங்கள் என்ன பதில் சொல்றாங்களாம்? என்ன சொல்றாங்களாம்? இவனுடைய ரத்தப்படி எங்கள் மேலும் எங்கள் பிள்ளைகள் மேலும் இருப்பதாக. யோசிச்சு பாருங்க. ஒரு பாவமும் அறியாதவர் அவர் தேவன் பரலோகத்திலிருந்து மனுஷனை மீட்கிறதுக்கு தான் வந்தார். அவர்கிட்ட போய் இவருடைய ரத்தப்படி எங்கள் மேலும் எங்கள் பிள்ளைகள் மேலும் சொல்லாம அம்மையார் சொல்லியிருக்காங்க, பக்கவா எழுதிட்டு தேவத்துதல்ன்றாங்க. அவன் சொல்ற பேச்சும் அவன் என்னென்ன பண்ணானோ அத்தனையும் தேவத்துதர்கள் ஒன்று விடாம பிடித்து கொண்டிருந்தார்கள் பரலோகத்தில். அப்ப இவங்க எல்லாரும் சேர்ந்து இவருடைய ரத்தப்படி எங்கள் மேலும் எங்கள் பிள்ளைகள் மேலும் இருப்பதாக சொன்னாங்க. பார்த்தீங்களா? வந்துருச்சு. அவங்க என்ன வந்துருச்சு? ரத்தப்படி இவங்க மேல வந்துருச்சு. ஏன்னா இவங்க எப்படி சொன்னாங்கன்னா, இருப்பதாக, அப்படியே ஆகக்கடவுள் திட்டுற மாதிரி சொல்லிட்டாங்க. இவங்கள என்ன செஞ்சுக்கிட்டாங்க? சாபத்தை எங்க மேல இருக்கட்டும், எங்கள் மேல அந்த சாபம் இருக்கட்டும், இவரை சாகடிச்சுங்க, இவரை மரத்துக்கு கொண்டு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி சொல்லிட்டாங்க. இப்படி சொன்னதும் மற்றவர்கள் யாவரும் வேதப்பாரர்கள் எல்லாரும் சேர்ந்து என்ன செஞ்சாங்க? எல்லாரும் ஒரே பொருள்ல இந்த மாதிரி எதிரொலிச்சு இப்படி பேசுறாங்க. இந்த மாதிரி ஒரே பொருளை சொல்றாங்க. பிலாத்து வந்து தனக்குள்ள என்ன சொல்லிக்கிறான்னா, பிலாத்து அவனுக்குள்ள என்ன சொல்றாங்க? இவர் தேவன், அவர் தலையை சுற்றி ஒளி இருக்கிறது என்று உணர்றான். இப்ப நம்ம வந்து இந்த செய்தியிலிருந்து சரித்திரத்துக்கு போறோம். பிலாத்தை பற்றி சரித்திர புத்தகத்தில் அவன் எழுதியிருக்கான். யாருக்கு எழுதியிருக்கான்? ஏரோதுக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்கான். ஏரோது பிலாத்துக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்கான். கடிதம் எழுதியிருக்காங்க ரெண்டு பேரும். எதை குறித்து? இந்த சம்பவத்தை நடந்ததை குறித்து எழுதியிருக்காங்க. அப்ப இவன் மனசுக்குள்ள ஒரு ஒளி அவர் மேல சுற்றி இருக்குது, இவர் தேவன் அப்படின்னு மனசுக்குள்ள நினைக்கிறான். முகம் வெளுத்து போனவனாக, பயம் அப்படியே கலந்தவனாக, ஜனங்களை நோக்கி கலங்கினவனாக என்ன செய்யறான்? இந்த மனிதனுடைய ரத்தப்படிக்கு நான் குற்றமற்றவன், கொண்டு போங்க, சிலுவை அறைங்க, எப்படியோ செஞ்சீங்க, ஆனா இவருடைய ரத்தப்படிக்கு நான் குற்றவாளி கிடையாது, நீங்க தான். கேட்டது யாரு? அவர் மரணத்துக்குள்ள ஆக்காக்குன்னு கேட்டது யாரு? ஜனங்கத்தான். அப்ப நீங்க தான் கேட்டீங்க, அப்ப நீங்க தான் குற்றவாளி, என்னால நியாயம் இருக்க முடியல, நீங்களே பார்த்துங்க அப்படின்னு சொல்லிட்டு சிலுவையில் அறைங்க அப்படின்னு சொல்லிட்டான். அப்ப தீர்ப்பு கொடுக்க நான் தீர்ப்பு கொடுக்க முடியாது. அவன் இயேசு விட்டு அப்படி திரும்பி பார்க்கலாம்.
இப்படி சொல்லிட்டு ஜனங்கள்கிட்ட வந்து சிலுவையில் வேணுமா அரைஞ்சிங்க அப்படி சொல்லிட்டு அப்படியே பின்னாடி இயேசுவை பார்க்குறான். பார்த்துட்டு என்னுடைய தவறுக்கு நீங்கள் மன்னிச்சிருங்க சொல்லியிருக்கான். என்னுடைய தவறுக்கு நீங்கள் மன்னித்திருங்க, உண்மை விடுதலாக்க எனக்கு அதிகாரம் இல்லைன்னு சொல்லிட்டான். அவன் மனசு அப்படியே கஷ்டப்படுது. எப்படா இவர் என்ன செய்யறதுன்னு தெரியலையே, விடுதலையாக்க முடியலைன்னு கஷ்டப்படுறான் அவன். அப்படி படுபடுது, என்னுடைய தவறுக்கு நீங்கள் மன்னிச்சிருங்க, நான் வந்து ஒப்பு கொடுக்குறாங்க, அறைக்கு ஒப்பு கொடுக்குறாங்க, உண்மை விடுதலையாக்க எனக்கு அதிகாரம் இல்லை. இவன் சொல்கிறான், பிலாத்து சொல்கிறான் எனக்கு அதிகாரம் இல்லை. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் நான் சொன்னான், உண்மை விடுதலையாக்கவும் தண்டிக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டுன்னு சொன்னான். இப்போ என்ன சொல்கிறான், அந்த ஜனங்க அப்படி நெருக்கி 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 அவனை போட்டு ஏறி விடும்போது இவனால் ஒன்றுமே இல்லாமல் போயிட்டான். அப்படியே ஒப்படைக்கிறான், தன்னுடைய பதவியை வைத்து கொண்டான், தன்னுடைய அதிகாரத்தை தொலைச்சிட்டான். புரியுது அவங்களுக்கு? அதிகாரத்தை தொலைச்சிட்டான், பதவியை வைத்து கொண்டான். கொஞ்ச நாட்களுக்கு பிறகு ஏரோது என்ன செய்றாரு, பிலாத்துக்கு ஒரு கடிதம் எழுதுறாரு. இங்கே தான் ஸ்டார்ட் ஆகும் சரித்திரம். இந்த சுருள்லாம் அங்கே கிடச்சிருக்குது, அவன் எழுதின கடிதங்கள். பிலாத்துக்கு கடிதம் இருக்கான், அதுக்கு பதில் பிலாத்து வந்து ஏரோதுக்கு கடிதம் போட்டிருக்காரு. ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சு. நான் அதை கூட டிஸ்கஷன் பண்ணிட்டு இருக்கும்போது ரொம்ப மனசை தொடுது. ஏன்டா அந்த காரியத்தை செஞ்சு, ஏன் அப்படி பண்ணீங்க, அவரை போய் ஏன் அப்படி ஒரு குற்றவாளியாக தேர்த்து ஏன் சிலுவையில் அடைஞ்சிங்கன்ற மாதிரி. அப்புறம் கடிதம் எழுதுறான். அப்போ என்ன எழுதுறான், பிலாத்துவுக்கு ஏரோது ஒரு கடிதம் எழுதுறான். இப்போ நான் மிகவும் கவலையாக இருக்கிறேன். வேதத்தில் இல்லாத சில காரியங்கள் அங்கே நடந்திருக்கிறத குறித்து நம்ம பார்த்துருக்கோம். வேதத்தில் எப்படின்னா, இந்த இயேசு கிறிஸ்துவம் மையப்படுத்தி அப்படியே சீஷர்களை மையப்படுத்தி அப்படியே போகுது. பிலாத்து கை கழுவிட்டான், அங்கே ஏரோது திருப்பி அனுப்பிட்டான், அதோட 2 பேர் கதை முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் அங்கே சொல்லப்படல இல்லையா, அது தேவையில்லை. முக்கியமாக இயேசு கிறிஸ்துவ மையம், அவருடைய ஊழியம், சீஷர்கள் என்ன ஆகுனாங்க, இப்படி போகுது பைபிள். ஆனால் இங்கே சரித்திரத்தை பார்க்கும்போது சில காரியங்கள் நடந்தது. இப்போ இவன் என்ன சொல்கிறான், ஏரோது நான் மிகவும் கவலையாக இருக்கிறேன். என்ன சொன்ன, மிகவும் கவலையாக இருக்கிறேன்றான். ரொம்ப கவலையாக இருந்தான் ஏரோது. அவன் சொல்கிறான், இதை படிக்கும்போது நீங்கள் என்னை குறித்து கவலைப்பட வேண்டும். யாரு? ஏரோது பிலாத்து இதை படிக்கும்போது நீங்கள் கவலைப்படணும், ஏன்னா நான் கவலையாக இருக்கேன், ரொம்ப கவலையாக இருக்கேன் அப்படின்றான். என் மகள் ஏரோதியா, யோசிச்சு பாருங்க, ஏரோதியான்றதுனா யார் சொல்லுது பைபிள்ல? ஏரோதுடைய தம்பி மனைவி தான் ஏரோதியா. ஆனால் அவளுக்கு ஒரு மகள் இருந்தால அந்த மகளுக்கு ஏரோதியா தான் பேரும். என் மகள் ஏரோதியா எனக்கு மிகவும் பிரியமானவர், ரொம்ப அதிகமாக நேசிச்சிருக்கான் ஏரோது அவளுடைய மகள். ஒரு நாள் பனிக்கட்டி குளத்தில் விளையாடி கொண்டிருந்தார். பனிக்கட்டி குளம்னா, அதாவது குளிர் காலத்தில் அந்த குளம் எப்படி ஆகிடும், ஐஸ் கட்டி ஆகிடும். என்ன செய்வாங்க, அப்போ சனின்னு வடிக்கிட்டு போவாங்க. அந்த விளையாட்டை விளையாடி கொண்டிருந்தார். அவள் காலுக்கடியில் உடைந்தது. என்ன உடைந்தது? அந்த ஐஸ் கட்டி விளையாடும் போது அவள் காலுக்கடியில் அந்த ஐஸ் கட்டி உடைந்தது. முழு உடலும் தண்ணீருக்குள் மூழ்கியது. அந்த கட்டி உடைஞ்சிச்சு பார்த்தீங்களா, அது பூராத்தானே இருக்கும். அது தலையை வெட்டினது போட்டு அவள் மகளுடைய தலையை வெட்டிடுச்சு. அவள் உடல் விளைவை விட்டது, தலை மாத்திரம் விழுந்தது. என்ன ஞாபகம் பார்த்தீங்களா, மகளுக்கு நடந்துச்சு பாருங்க. அதே தட்டுல தலையை கொண்டு வாங்க சொன்னீங்க, இப்ப எப்படி தட்டு மாதிரி ஐஸ் கட்டி தட்டு மாதிரி ஆயிடுச்சு, தலை மேல இன்னும் நடந்தது. ஏரோது எழுதின கடிதத்தில் இருக்குது. ஒரு பரிசுத்தவான்களை யாரையும் நம்ம எதுவுமே பேசிடக்கூடாது. பைபிளையும் சரி, வெளியில இருந்த யாரையும் சரி, அது நமக்கே வந்துடும். அங்கே வந்துச்சு பாருங்க, எவ்வளோ காலத்துக்கு பிறகு எப்படி வந்துச்சு பாருங்க. என் வீடு முழுவதும் சோகத்தில் மூழ்கியது. இயேசுவை பற்றி கேள்விப்பட்ட போது அவரை பார்க்கவும் சத்தத்தை கேட்கவும் ஆசைப்பட்டான். ஆனா ஆசைப்பட்டவன் என்ன செஞ்சுட்டான், மேடையில் நிற்க வச்சு அவருக்கு வந்து அங்கியை தரிச்சு முள்முடியை சூட்டி கேலி செஞ்சுட்டான். அதையும் சொல்றான், நான் கேலி செய்தேன், சிறு பிள்ளைகளின் ரத்தம் சிந்தப்பட்டது, இப்போது நீதியின் பலனை பெறுகிறேன். அந்த காலத்துல குழந்தைகள்லாம் சாவடிச்சாங்க ராஜா, ஏரோது ராஜா. இவனுக்கும் அந்த வாலிப வயதில தான் இருந்திருக்கான் அந்த நேரத்துல. அப்ப இவனும் அதுல பங்கெடுத்திருக்கான். சிறு பிள்ளைகள் ரத்தத்தை சிந்தின, இப்ப பலனை நான் பெறுகிறேன் அப்படின்றான். கடவுளின் தீர்ப்பு நியாயமானவை அப்படின்னு எழுதுறான். கடவுளின் தீர்ப்பு
நியாயமானவைன்றான், ஒன்றும் கிடையாது, கரெக்டாக நடக்குதுன்றான். இயேசு கடவுளாக இருக்க தகுதியானவர் என்பதால் எனக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். யார்கிட்ட கேட்கறான்? பிலாத்துக்கிட்ட கேட்கறான். அவர் தகுதியானவர் தான், தேவன்றது தகுதியானவர் தான், அதனால எனக்காக ஜெபிங்க அப்படின்றான். இப்போ என் மகன் அஸ்போனியாஸ், அவன் பேரு ஏரோதுடைய மகன் பேரு அஸ்போனியாஸ், மரண நேர வேதனையில் இருக்கிறான். அவன் சாவ போறான், மகன் சாவ போறான். எனக்கும் நீர் போர்த்தி இருப்பதா? என்ன தெரியுதா நீர் போர்த்தி இருப்பதா? நீர் போர்த்துன்னா உடம்பெல்லாம் நீர் போர்த்துச்சுன்னுவாங்க. கையெல்லாம் எப்படி ஆயிடும்? வீங்கிடும். இல்லை நீர் போர்த்துற அந்த வியாதி வந்துருச்சான். பெரும் வேதனையில் இருக்கிறேன். ஏன் நீர் போர்த்து வந்ததுன்னா, இது வாலிப பிராயத்தில் இருக்கும்போது யோவான் ஸ்நானகனை தண்ணீரை மூழ்கி சித்திரவதைப்பட்டிருக்கும். யோவான் ஸ்நானகன் சிறையில் அடைச்சான் வச்சிங்களா, அப்ப அவனை துன்பப்படுத்திருக்கான். தான் எப்படின்னா தண்ணியில மூழ்கி மூழ்கி துன்பப்படுத்திருக்கான் யோவான் ஸ்நானகன். அதே மனிதனுக்கு என்ன வந்துருச்சு? நீர் போர்த்து வியாதி. கரெக்டா வருது பாருங்க. எதை விதைத்தாயோ அதையே அறுப்பாய். அதே மனிதங்க இப்ப நான் மிகுந்த துயரத்தில் இருக்கிறேன். ஆகையால் என் சகோதரனே, தேவனுடைய நியாயத்திற்குகள் நியாயமானவை ஒத்துக்கிறான். எனக்கு வந்ததெல்லாம் நியாயத்திற்கு கரெக்டா நியாயமானவை தான். அவன் மனைவிக்கும் இடது கண்ணு போயிடுச்சு. சாபம் பார்த்தீங்களா எப்படி வந்துருச்சுன்னு அவங்களுக்கு பயங்கரமா இருக்கு. அதனால தான் ஆண்டவர் சொல்றது, என்னை காட்டில் குடிக்கிறவனுக்கு ஐயோன்று. மனுஷகுமாரில் வந்தது ஜனங்களை மீட்கிறது, பாவிகளை மீட்க. அவரை சுத்தப்படுத்தி அவரை கேள்வி செய்ததான் நீ பண்ணினா அதுக்கு பலன் உனக்கு வரும். அது வந்துச்சு, அவங்களுக்கு ஏறதுக்கு வந்துச்சு. என் மனைவிக்கும் இடது கண் குருடாகி விட்டது. இடது கண்ணு தெரியாம போச்சு. தீமை செய்தவங்களுக்கு அமைதி கிடையாது அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. ஏன்னா ஆசாரியர்களுக்கும் வேத பாரர்களுக்கும் பெரிய உபத்திரம் வருது. யார் சொல்றா? ஏதோ சொல்றான். ஆசாரியரும் வேத பாரங்களும் இவரை குற்றப்படுத்தி அவரை மறிக்க வைக்கிறாங்க. அவங்களுக்கும் பெரிய உபத்திரம் வருகிறதுன்னு சொல்றான். ஏனென்றால் அவர்கள் நீதிமான நம்மிடத்தில் ஒப்பு கொண்டு கொடுத்தார்களே. பெரிய நீதிமான அவர் தப்பை செய்யல, அவரை உம்மிடத்துல ஒப்பு கொடுத்துட்டாங்களே, அவங்களுக்கும் பலன் வருது அப்படின்ட்டான். வந்துச்சு, அவங்களுக்கு பயங்கரமா வந்துச்சு. அது பின்னாடி நேர காலத்துல பார்ப்போம் என்ன நடந்தது அவங்களுக்கும் சொல்லிட்டு. ஆகையால் நீரும் ஒரு மனைவியும் நீதியை பின்பற்றுங்கள். யார் சொல்றா? ஏரோது பிலாத்துல சொல்றது, நாங்கள் மறிக்கும் நேரத்தில் நீர் ஆட்சியில் இருந்தால், அவன் சொல்றான், நீர் ஆட்சியில் இருந்தால் எங்களை நீங்க தான் அடக்கம் செய்ய வேண்டும். ஏன் ஏரோதெல்லாம் எந்த இடத்துல இருக்காங்க? எருசலேம் கலிலேயில தான் இருக்காங்க. யார் மத்தியில் இருக்காங்க? வேத பாரர்கள் பெரிய பெரிய ஆட்கள் மத்தியில் இருக்காங்க. இவங்க கையால நாங்கள் அடக்கம் பண்ணக்கூடாது. ஏன் தெரியுமா? இவங்க பழிவாங்கும் குணங்கள் கொண்டவர். இந்த ஆசிரியர்கள் பழிவாங்கிற குணம், நியாயம் இல்லாதவங்க. இவங்க கையில நான் வந்து அடக்கம் பண்ணக்கூடாது, நீங்க தான் எனக்கு அடக்கம் பண்ணணும்னு பிலாத்து கேட்டுருக்கோம். நீங்க தான் எனக்கு அடக்கம் பண்ணணும். ஏற்கனவே புழுக்கள் என் உடம்பிலிருந்து வெளியேற தொடங்குகிறது. இந்த நீர்கோத்து நோய் இருக்கு பார்த்தீங்களா, இந்த நோயின் நிமித்தம் அந்த புழுக்கள்லாம் வெளியே தெரிய ஆரம்பிச்சுட்டுன்றான். இதோ நான் தற்காலிக தீர்ப்பை பெறுகிறேன், வரவிருக்கும் தீர்ப்புக்கும் நான் பயப்படுகிறேன். இரண்டாவது வருகையில ஒரு தீர்ப்பு இருக்குது. இப்ப தற்காலிகமான தீர்ப்பையும் அடைஞ்சிட்டு இருக்கான். பார்த்தீங்களா? அப்ப யாருமே தப்பிக்க முடியல. பார்த்தீங்களா? சில தவறுகள் பாவங்கள்லாம் செய்தா உடனே சில தீர்ப்புகளை சந்திச்சாகணும். முந்தி கொள்ளுதுலாம் பைபிள வசனம் இருக்குது. சில இது முந்தி கொள்ளுது அப்படின்ட்டு. அப்ப முதல்ல அது மட்டும் இல்லை, இந்த தீர்ப்பு மட்டும் இல்லை நம்ம அடையிறது, ரெண்டாவது தீர்ப்புலையும் நமக்கு பலன் இருக்கு அப்படின்றது. ஏனென்றால் ரெண்டிலும் நாம் கடவுளுக்கு முன்பாக நிற்க வேண்டும் அப்படின்னு சொன்னான். இப்படிக்கு ஏறும் இப்படி சொல்லித்தான் கடிதத்தை முடிச்சிட்டோம். பிலாத்து ரோமன் 12:19 என்ன சொல்லுது? பழி வாங்குதல் எனக்கு இது, நானே பதில் செய்வேன் கடவுள் சொல்றது. அதே மாதிரி கலாத்தியர் 6:7 மோசம் போகாதிருந்த தேவன் தம்மை பரியாசம் பண்ண ஒட்டா, மனுஷன் எதை விதைக்கிறானோ அதே அறுப்பான் அப்படின்ட்டு. ஏறதுக்கு பல சந்தர்ப்பங்கள் கொடுக்கப்பட்டுச்சு. எப்படி சந்தர்ப்பங்கள் கொடுக்கப்படுது? இவன் கேட்கிறான் கேட்கிறான் கேட்கிறான், அவர் எப்படி இருந்தாரு? சைலண்டா இருந்தாரு. சைலண்டா இருந்தா என்ன அர்த்தம்? என் மேல ஒரு தவறும் இல்லை, எனக்கு சொல்வதற்கு ஒண்ணுமே இல்லை, நீங்க குற்றப்படுத்திட்டு இருக்கீங்க, எனக்கு சொல்வதற்கு ஒண்ணும் இல்லை, நான் தவறு எதுவுமே இல்லை அப்படின்ட்டு அமைதியா இருந்தார். பல சந்தர்ப்பங்கள் கொடுக்கப்பட்டுச்சு. அதனால தான் இவர் மனசுல ஏறுது, ஏறோது மனசுல ஏறுது. இவர் பாவம் செய்யலையே, ஒரு பாவம் இவர் செய்யலையே செய்யலையேன்னு அவன் குழப்பிட்டு இருந்தான். இயேசு வேலை செய்ய கேள்வி செய்தான்.
அவனுடைய பல் மிகுந்த கோரமாக முடிஞ்சிச்சு ஏரோதோட மகன். இப்ப என்ன செய்யறது? இந்த கடிதம் அங்க போயிடுச்சா? ஏரோது பிலாத்துக்கு எழுதின கடிதம் போயிடுச்சா? பிலாத்து பதில் போடுறாரு. யாருக்கு? ஏரோது பதில் போடுறாரு. இயேசு கிறிஸ்துவா உயிர் தெழும்போது வீரர்கள் பார்த்தாங்க. தெரிஞ்சவங்க ரோம போர் வீரர்கள் பார்த்தாங்க அவர் உயிர் தெழுந்து வெளியே வருது. அவங்கள்ட்ட நான் சில காரியத்தை கற்றுக்கொண்டேன்னு சொல்றான். யார் சொல்றா? பிலாத். இவர் கடிதத்தில் சொல்றாரு, ஏரோதுக்கு எழுதின கடிதத்துல இவர் சொல்றாரு, அவன் உயிர் தெழுந்த பின்பு சரீர வடிவிலும் அதே குரலிலும் அதே கோட்பாட்டிலும் அதே சீஷர்களுடன் ஒன்றும் மாறாமல் தைரியமா பிரசங்கம் செய்கிறது என்று என்னிடம் கூறப்பட்டுச்சு. என்ன சொல்லி கேள்விப்படுறாராம் அவரு? சில பேர் வந்து சொல்றாங்களா அவர்கிட்ட, அவர் உயிர் தெழுந்து என்ன செய்யறாராம்? அதே குரல்ல, அதே வடிவத்துல, அதே கோட்பாட்டுல, அதே சீஷர்களோட ஒன்றும் மாறாமல் தைரியமா பிரசவம் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு யார் அதுல வந்து விழுவுது? பிலாத்துக்கு. அதுல நினைச்சு பாருங்க எப்படி இருக்கும் பிலாத்துக்கு. மறித்து அவர் போய் சிலுவையில அதை ஒப்புப்படுத்திய இன்னைக்கு உயிர் தெழுந்துட்டாரு, எப்படி இருந்தாலும் அதே மாதிரிதான் அவருக்கு பிரசவம் பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்லி காலு. அவர் உயிர் தெழுந்த நித்திய ராஜ்யம் இன்னும் எழுதியிருக்கான். உயிர் தெழுந்த நித்திய ராஜ்யம். என் மனைவி புரோக்லா, அதாவது பிலாத்துடைய மனைவி பேரு புரோக்லான்னு எழுதப்பட்டிருக்கு சரித்திரத்தினால். அவளுக்கு தோன்றிய காட்சிகளை அவள் நம்புகிறான். என்ன காட்சிகளை நம்புறா? சொப்பனத்துல பெரும்பாடுபட்ட நான் அப்படின்னு சொல்றா பார்த்தீங்கன்னா, அதை அவள் நம்புகிறாள் அப்படின்னு இவன் எழுதுறான். இயேசு உயிர் தெழுந்து கலிலேயாவில் தோன்றினார். என் மனைவி அதை கேள்விப்பட்ட போது அந்த செய்தி காலம் வந்துருச்சு, கலிலேயாவில் தோன்றினார் அவரு இருக்காரு அப்படின்னு திரும்ப உயிர் தெழுந்த பிறகு அந்த என் மனைவி கேள்விப்பட்ட போது 100க்கு அதிபதி லுங்கினாஸ் அப்படின்ற ஒருத்தவனையும் கல்லறையை கண்காணித்த 12 வீரர்கள் அந்த உயிர் தெழுந்து வந்தாரா பார்த்தாங்களா, அந்த 12 வீரர்கள் அவங்களையும் கூட்டிட்டு போறான். எங்க போறாங்க? அவர் உயிர் தெழுந்த பிறகு அங்க பிரசவம் பண்ணிட்டு இருக்காரு சீஷர்களோட சொல்லிட்டு கேள்விப்படும் போது போறாங்க. அழைத்து கொண்டு அவரை வாழ்த்த புறப்பட்டார். உங்கள்கிட்ட பதில் கேட்கிறா, மற்றவங்க பார்த்தாங்களா இல்லையா? அவரை உயிர் தெழுந்த பிறகு 500 பேர் பார்த்தாங்கன்னு போட்டு பைபிள் இருக்கு வசனம். உயிர் தெழுந்ததை நிரூபிச்சு காட்டுறாரு. அவரை நம்பினவர், அவரை விசுவாசித்தவர்களுக்கு காட்டுறாரு. வாழ்த்துறதுக்கு போயிருக்கா. நான் நினைக்கிறேன் அநேகமா பிலாத்தோட மனைவி கொஞ்சம் உண்மையோட இருந்திருக்கணும், ஒரு நல்லவளா வாழ்ந்திருக்கணும். இவள் வாழ்த்த போறான்னு போட்டு இவள் கிளம்பிட்டாங்க 12 வீரர்கள். அவர்கள் வியந்து நின்று அவரை பார்த்தாங்க. கிட்டக்கு வந்துட்டாங்க, வியந்து அப்படியே ஆச்சரியத்தோடு பார்க்குறாங்க. இயேசு கிறிஸ்து போதனை பண்ணிட்டு இருக்காரு. இப்ப அவரு இவங்களை பார்த்து கேட்கிறாராம், என்னை விசுவாசிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டு, என்னை விசுவாசிக்கிறீங்களா என்று சொல்லி சில விஷயங்களை பற்றி பேசுறாரு. இயேசுவை வந்து அனாவசியப்படுத்தக்கூடாது, இதுதான் பாடம். இயேசுவை அனாவசியப்படுத்தக்கூடாது. அவர் அனாதி தேவன். அந்த தேவனே பரலோகத்திலிருந்து மனுஷனாக பிறந்து நம்மெல்லாம் ரட்சிக்கப்படணும், நம்மளாம் பரலோகத்தில் அவரோட கூட வாழணுங்கிறதுக்காகத்தான் அவர் தம்மையை ஒப்பு கொடுத்தார். இது தெரிந்தே தான் வந்தார், எல்லாவற்றையும் தெரிந்தே தான் வந்தார். அப்படி வந்தவரை நம்ம வந்து அவர் நம்மத்தில் ஆவியான மூலம் பேசவோ அல்லது நம்மளை தயார்படுத்தவோ அதை அனாவசியப்படுத்தக்கூடாது. படுத்துனா முடிஞ்சிருக்கு, நம்ம கதை அப்படியே முடிஞ்சிருக்கு, கைவிடப்படுற மாதிரி ஆயிடும். இப்போ உயிர் தெழுந்து கலிலேயாவில் இருக்கிறாருன்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டாங்க. 40 நாள் காட்சி கொடுத்துருக்காரு, நிறைய பேர் காட்சி கொடுத்துருக்காரு. 500 பேருக்கு தரிசனமானான்னு போட்டிருக்கு உயிர் தெழுந்த பிறகு. புரியுதா? இப்ப இது கேள்விப்பட்ட போது பிலாத்தோட மனைவி என்ன செஞ்சிட்டா, 100க்கு அதிபதி ஒருத்தவன் பேரு லோஞ்சினிஸ், அவன் பேரு லாங்கினிஸ்ன்னு சொல்லிட்டு அவன் பேரு. அவன் அழைச்சிக்கிட்டு இன்னொரு கூட்டத்தை அழைச்சிக்கிட்டு வர போறா. யார் அவங்க? வந்து இயேசு கிறிஸ்து உயிர் தெழும்போது பார்த்தாங்க, நேரில் பார்த்தவங்க அந்த போர் சேவர்கள். அந்த போர் சேவர்கள் அழைச்சிக்கிட்டா. எத்தனை பேரு? 12 பேர். அப்ப அவரை காவல் காத்தது எத்தனை பேர்? 12 போர் சேவர்கள் காத்திருக்காங்க அந்த கல்லறையை சுற்றி நின்னவங்க. இந்த 12 பேர் தான் அவர் உயிர் தெழும்போது பார்த்தாங்க, நேரடியா பார்த்தாங்க காட்சி. இப்ப இந்த போர் சேவர்களை அழைத்து கொண்டு இயேசு பார்க்க புறப்பட்டாய. அவர் எங்க இருக்காருன்னு சொல்லப்பட்டுருச்சு, கலிலேயில இருக்காரு அப்படி சொல்லிட்டு காதுல விழுந்துச்சு. அப்ப அவங்க இயேசுவை கண்டு ஆச்சரியத்தோட அப்படி நிக்கிறாங்க. இயேசுவை பாக்குறாங்க, தூரத்துல இருந்து பாக்குறாங்க. அவர் நின்று பேசிட்டு இருக்காரு. யாரோட பேசிட்டு இருக்காரு? அவருடைய சீஷர்களோட பேசிட்டு இருக்காரு. இந்த காட்சி அவங்க பார்த்தோன்னா அப்படியே மலைச்சு போய் நிக்கிறாங்க. ஏன் மலைச்சு போய் நிக்கணும்? நம்ம தானே அவரை மறிக்க ஒப்பு கொடுத்து சிலுவையில் அறையப்பட்டு இப்படி மறித்து அவரை போய் அடக்கம் பண்ணாங்க.
இங்க என்ன செஞ்சிட்டு இருக்காரு அவரு? அதே ரூபத்துல, அதே பேச்சு திறனோட, அதே மாதிரி பேசிட்டு இருக்காரு சீஷர்களோட. இந்த காட்சியா அவர் மனைவியும் அந்த போர்சவர்களும் பார்க்கும்போது டக்குன்னு அவங்கள நோக்கி இவர் பார்க்குது. யாரு? இயேசு கிறிஸ்து. திரும்பி பார்க்குது. பார்த்து, என்ன நீங்க விசுவாசிக்கிறீங்களா அப்படின்னு கேட்குறாரு. அப்ப இவர் நேரம் டைரக்டா அந்த பிலாத்தோடைய மனைவி இருக்காளா, புரோக்லா, அவர் பேர் புரோக்லா. அப்ப அவளை பார்த்து இவருக்கு சொல்றாரு, தேவன் பிதாக்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் என்ன அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப அவர் திரும்பவும் சொல்றாரு, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமா இருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான் அப்படி சொல்லிட்டு இவர் சொல்றாரு, பதில் சொல்றாரு பொண்ணுட்ட. உயிர்த்தெழுந்த என்ன கண்டுகளித்தீர்கள் அப்படின்ட்டு. உயிர்த்தெழுந்த என்ன நீங்க பார்த்து சந்தோஷப்படுறீங்க அப்படின்ட்டு அவர் சொல்றாரு. சிலுவையில் அறையப்பட்ட என்னை இப்போது உயிரோடு பார்க்கிறீர்கள். என்னை கல்லறைக்கு கொண்டு செல்லும் வரைக்கும் நான் மிகவும் துன்பப்பட்டேன். இதை நேரடியா பிலாத்துடைய மனைவி கிட்ட சொல்றாரு. மிகவும் துன்பப்பட்டேன்னு சொல்றாரு. ஒருத்தவங்க எழுதியிருக்காங்க, இதயம் உடைந்த காணப்பட்டார். இதயம் உடைந்தவராக காணப்பட்டாருன்னா அவ்வளவு நொறுங்கிட்டாரு. மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் எல்லாத்துலயும் கஷ்டப்பட்டாரு அந்த நேரத்துல. இதைத்தான் அவர் சொல்றாரு, அவங்க என்னை கல்லறைக்கு கொண்டும் செல்லும் வரைக்கும் நான் மிகவும் துன்பப்பட்டேன்னு சொல்றேன். ஆனா இப்பொழுது நான் சொல்வதை கேளுங்க, என் பிதாவை விசுவாசிங்க, என் பிதாவை விசுவாசிங்க. நான் மரண கட்டுகளை தகர்த்துனேன், மரண வாசலை உடைத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் யார்கிட்ட சொல்றாரு? புரோக்லா, பிலாத்தோட மனைவிட்ட சொல்றாரு. இந்த வார்த்தைகளை கேட்டோன்னே பிலாத்தோட மனைவியும் ரோமர்களும் என்ன செஞ்சுட்டாங்க? கண்ணீர் விட்டுட்டாங்க இந்த வார்த்தையை கேட்டோன்னு. எப்படி இருக்கும் நினைச்சு பாருங்க. அப்ப இவன் சொல்றான், இந்த வார்த்தைகளை கேட்ட புரோக்லாவும் ரோமர்களும் கண்ணீரோடு என்னிடம் நடந்ததை சொன்னார்கள். யாருகிட்ட? பிலாத்துக்கிட்ட. இவங்க போனாங்களே, போய் பார்த்தாங்களே இயேசு கிறிஸ்துவ, பார்த்துட்டு நடந்ததெல்லாம் பிலாத்துக்கிட்ட சொன்னதாக இவர்கள் எழுதுரு என்னிடம் கூறினார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு விரோதமாக அவங்களும் விரோதமாக எழும்பினாங்க. யாரு எழும்பினா? போர் சேவர்கள் எல்லாம் அடிச்சாங்களே, இது பண்ணாங்களே, சித்திரவதை பண்ணாங்களே. அதனால அவங்க கண்ணீரோட என்கிட்ட சொன்னாங்க அங்க நடந்ததை, இயேசு கிறிஸ்து உயிரோட பார்த்தாங்க அப்படி சொல்லிட்டு. நானும் என் கட்டிலில் இருந்தேன். அப்ப பிலாத்து சொல்றான், எழுதுறான், நானும் என் கட்டில இருந்தேன். அப்ப போர் சேவர்லாம் பார்க்கறாங்க, இவர் கட்டில இருக்காரு. நான் எழுந்து துக்கத்துக்குரிய ஆடையை அணிந்து கொண்டேன். யாரு? யாரு? பிலாத்து. துக்கத்தின் ஆடை என்ன கற்பனை பண்ணி பாருங்க, என்னவா இருக்கும்? துக்கத்தின் ஆடை. ஒரு கல்லறைக்கு போறோம், ஒரு மரித்தவங்களை பார்க்க போறோம்னா என்ன உடுப்பு போடுவாங்க? நார்மலா கருப்பு ஆடை தானே போடுவாங்க. அது என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? நான் துக்கத்தோட இருக்கேன், உன் துக்கத்துல நானும் பங்கு கொள்றேன் அப்படின்ற ஒரு அடையாளத்துக்காக அதுதான். இதே மாதிரி இவன் என்ன செஞ்சிருக்கான்? துக்கத்தின் ஆடை என்ன செஞ்சிருக்கான்? போட்டுக்கிட்டான். போட்டுக்கிட்டு 50 போர் வீரர்களை அழைச்சிக்கிட்டு போறான். எங்க? அங்கத்தானே பேசிட்டு இருக்காரு, கலிலேயாவில் பேசிட்டு இருக்காரு அவரு. அங்க பேசிட்டு இருக்கும் போது இவன் கிளம்பிட்டான். உடனே நானும் போய் பார்க்கணும் அப்படின்ட்டு கிளம்பிட்டான். ஏன்னா காரணம் யாரு? அவர் ஒப்பு கொடுத்தது யாரு? பிலாத்து. இவனால் தாங்க முடியல, நானும் கிளம்புறேன்னு சொல்லிட்டு இவனை கிளம்புறான். 50 போர் வீரர்களையும் என் மனைவியும் என்னோட அழைத்து கொண்டு கலிலேயாவுக்கு போயிட்டாங்க. அவருடைய மனைவியும் ஆட்சிட்டு போயிட்டாரு. மொத்தம் 50 போர் வீரர்கள் போறாங்க. நாங்கள் அவரை நெருங்கி வருகையில் அவர் கிட்டக்கு வரும்பொழுது, ஓ ஏரோதுவே, கடிதத்துல எழுதுவான், நாங்கள் நெருங்கி வருகையில் ஓ ஏரோதுவே, வானத்தில் ஒரு பெரிய சத்தம் வந்துச்சு அப்படின்றோம். பெரிய சத்தம் ஒண்ணு உண்டாவந்துச்சு வானத்துல. ஒரு பெரிய இடி சத்தம், ஒரு பூமி அதிர்ற மாதிரி ஒரு சத்தம் வந்துச்சு. அதை சுத்தி ஒரு நல்ல நறுமணம் போல வீசியது. எருசலேம் ஆலயத்தில் கூட இந்த மாதிரி ஒரு நறுமணத்தை நான் பார்த்தது இல்லை, வாசனை அடைந்தது இல்லை அப்படின்றான், எழுதுறான். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துச்சு அந்த இடத்துல. நாங்க நெருங்கி வரும்போது சீஷர்களோடு இருக்கிற அவரு என்னை நோக்கி பார்த்தாருன்ற. யோசிச்சு பாருங்க, இந்த சிச்சுவேஷன் யோசிச்சு பாருங்க. இவன் தான் அவரை ஒப்பு கொடுத்தான், ஒப்பு கொடுத்து அவரை மரணத்துக்குள்ள ஆக்கினான். இவன் 50 வீரர்களோட மனைவியோட ஓடுறான். இந்த சம்பவம் ஒண்ணு நடக்குது. திடீர்னு வானத்துல இருந்து இட்டி சத்தம் மாதிரி ஒண்ணு கேட்குது. அங்க பாக்குறான், அவர் நிக்கிறாரு, நேர டைரக்டா அவனை பாக்குறாரு. எப்படி இருக்கும் அந்த காட்சி? எப்படி இருக்கும் அவனுக்கு? ஒப்பு கொடுத்துமா, மரணத்துக்கு ஒப்பு கொடுத்துமா, அங்க மகிமையோடு நின்று பேசிட்டு இருக்காரு.
நாங்கள் நெருங்கி வருகையில் சீஷோந்து அவர் என்னை நோக்கி பார்த்தார். உடனே நான் இருதயத்தில் ஜெபம் பண்ணேன்றான். இவன் உடனே வேண்டிக்கிட்டானோ, யாரு? பிலாத்து உடனே வேண்டிக்கிட்டான், ஜெபம் பண்றான். ஏன்னா என்னிடத்தில் நீர் ஒப்படைத்தவர் அவர் தான். இதை யார்கிட்ட சொல்றான்னா ஏரோது கிட்ட சொல்றான். நான் ஜெபம் பண்ண, ஏன்னா என்னிடத்துல நீங்க தானே ஒப்படைச்சிங்க, உங்கள்கிட்ட நியாயம் திருப்ப உங்கள்கிட்ட அனுப்புனேன், நீங்க என்ன செஞ்சுட்டீங்க, திருப்பி என்கிட்ட தானே ஒப்படைச்சிங்க அவரை. அப்ப அவரை பார்க்கும்போது எனக்கு என்னவோ இருந்தது, பயமா இருந்தது. நான் உடனே ஜெபம் பண்றேன் அப்படின்றான். அவர் கிட்டக்கு போறதுக்கு முன்னாடி ஜெபம் பண்ண, அவர் சிருஷ்டிகர் அப்படின்னு கடிதத்தில் எழுதுறான். அவர் சிருஷ்டிகர், அவர் எல்லாத்தையும் படைத்தவர் என்பதை நான் அறிந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒப்பு கொள்றான் பாருங்க பிலாத்து, அவர் சிருஷ்டிகர். ஆனா நாங்கள் அவரை பார்த்த போது நாங்கள் எல்லாரும் அப்படி கிட்டக்கு வந்து பார்க்கிறோம். அவரை எல்லாரும் சேர்ந்து மொத்தமா காலில் விழுட்டாங்களாம். அவர் எதிர்க்கு அவர் காலடியில் விழுட்டாங்க. விழுந்து கண்ணீரோட அப்படியே காலடியில் விழுந்துட்டாங்க. இப்ப எத்தனை பேர்? 50 போர் சேவர்கள், பிலாத்து மனைவி எல்லாரும் சேர்ந்து அவர் காலடியில விழுந்துட்டாங்க. உடனே இவன் என்ன செஞ்சிருக்கான் பிலாத்து, சத்தமா எல்லாரும் கேட்கிற மாதிரி சத்தமா, நான் பாவம் செய்தேன் கர்த்தாவே. எப்படி இருக்கு பாருங்க. இவன் இவர் பெரிய ராஜா பிலாத்து இல்ல, ஒரு குற்றப்படுத்திட்டான், நான் இப்படி ஒளிஞ்சிட்டு இருந்திருக்கலாம் இல்லையா, அவன் இடத்துல இருந்திருக்கலாம், ஏரோது மாதிரி இருந்திருக்கலாம். இவன் தேடிட்டு முடியாடுறான் அவரை விட்டு மன்னிப்பு கேட்கறதுக்கு. பாவம் செஞ்ச ஆண்டவரே, நான் கர்த்தாவே நான் பாவம் செய்தான், உமக்கு முன்பாக அமர்ந்து கொண்டு உண்மையே நியாயம் தீர்த்தேன் சொன்னா, உங்களை கொண்டு வந்து கட்டி கொண்டு வந்து எனக்கு முன்னாடி நிப்பாட்டி வச்சாங்க, உங்களையே நான் நியாயம் தீர்த்துட்டேன் ஆண்டவரே அப்படின்றான். இப்ப உண்மையே நியாயம் தீர்த்தேன், இப்பொழுது நான் அறிகிறேன் நீர் தேவன், நீங்க தான் தேவன் எனக்கு இப்ப தெரியுது ஆண்டவரே, நீர் தேவன், நீர் தான் தேவகுமாரன், நான் உண்மை மனிதனாக மட்டும்தான் பார்த்தேன், தேவனா உண்மை பார்க்கல ஆண்டவரே சொல்லி கெஞ்சான். இந்த வார்த்தை எவ்வளவு அருமையா இருக்கு பாருங்க. அவன் பேசுனது, பிலாத்து சொன்ன வார்த்தை பார்த்தீங்களா, எவ்வளவு டச் பண்ணுது பாருங்க மனச. அவன் இயேசு கிறிஸ்து எப்படி பேசலாம் பாருங்க. நான் உண்மை பார்க்கும்போது மனுஷனா தானே ஆண்டவரை நான் பார்த்தேன், உண்மை தேவனா நான் பார்க்கல, ஆனா நீர் தான் தேவன், சிருஷ்டிகர். ஒப்பு கொடுத்துட்டான், அப்படியே ஒப்பு கொடுத்துட்டான். அதே நேரத்தில் அறிக்கையும் விட்டுட்டான், அவர் யாருன்றத அறிக்கையை விட்டுட்டான். ஆனா ஏரோதும் இஸ்ரவேலர்களும் தான் உமக்கு தீமை செய்ய தூண்டி விட்டார். இயேசு கிறிஸ்து அவன் பேசுறான், ஏரோதும் இஸ்ரவேலர் தான் உமக்கு தீமை செய்ய என்னை தூண்டுனாங்க அப்படின்ட்டு. தயவு செய்து எனக்கு கிருபை காட்டுங்க, தயவு செய்து காட்டுங்க ஓ இஸ்ரவேலின் தேவனே அப்படின்னு கெஞ்சிறான். இந்த வார்த்தை பாருங்க எப்படி இருக்குன்னு பார்த்துங்க. இந்த மாதிரி ஒரு மனம் திரும்புதல் வேற எங்கேயா இருந்ததா? யாரா இப்படி செஞ்சாங்க? இப்படி இவ்வளவு தூரம் அவன் அறிக்கை எட்டு கேட்கறான் ஒரு பெரிய ராஜா பிலாத்து. என்னால எதை வேணுமா செய்ய முடியும் தெரியுமான்னு சொன்னான். இயேசு கிறிஸ்து தான் சொன்னான், என்னால விடுதலை பண்ண முடியும் தெரியுமா உனக்கு எல்லாம் கேட்கறான். இப்ப பாருங்க எதிர்க்க எப்படி கெஞ்சிறான் பாருங்க. ஆண்டவருக்கு முன்னாடி தன்னை தாழ்த்திட்டான் பாருங்க. அதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறது, அதுதான். நீ உன்னை தாழ்த்திடு, நீ எவ்வளவு பெரிய ஆளுன்னு காட்டாத, நீ உன்னை தாழ்த்து, எனக்கு முன்னாடி தாழ்த்துன்னு ஆண்டவர் காட்டுறது இங்க காட்டுவான் அவன். ஓ இஸ்ரவேலின் தேவனே நீர் தான் தேவன் அப்படின்னு சொல்லிட்டு பிலாத்து இயேசு கிறிஸ்து முன்னாடி அறிக்கை செஞ்சுட்டான். என் மனைவியும், அப்ப கடிதத்தில் எழுதுற ஏரோதுக்கு, என் மனைவியும் மிகுந்த வேதனையோடு அவரை நோக்கி, இவர் மனைவியும் சொல்றாங்களாம், என்ன வானத்தில் இருக்கும் பூமிக்கும் தேவனே. அந்த இடத்துல பிலாத்து கண்ணீரோட இந்த வார்த்தையை சொல்லி முடிச்ச கையோட அவருடைய மனைவியும் தொடர்ந்து அவளும் பேசுறான் இயேசு கிறிஸ்துட்ட. என்ன சொல்றா? வானத்திற்கும் பூமிக்கும் தேவனே, இஸ்ரவேலின் தேவனே. அவளும் பாருங்க, இஸ்ரவேலின் தேவனே, பிலாத்துவின் செயல்களின்படியோ, இஸ்ரவேலின் புத்திரரின் விருப்பத்தின்படியோ, ஆசாரியர்களின் சிந்தனைகளின்படியோ எனக்கு பதில் அளிக்காது. அவங்க எல்லாம் செஞ்சாங்களே, அதுக்கு எனக்கு ஒன்றும் தண்டனை கொடுத்துடாதீங்க ஆண்டவரே. உம்முடைய மகிமையில் என் கணவரை உமது நினைவில் வையும். தயவுசெய்து என் கணவருக்கு தயவுசெய்து திரும்பாதீங்க, தயவுசெய்து அவருக்கு இரக்கம் காட்டுங்க, ஏன்னா அவர் தானே ஒப்பு கொடுத்துட்டாரு, இரக்கம் காட்டுங்கன்னு சொல்லிட்டு மனைவி பிலாத்துக்காக கெஞ்சிறான். அவனும் கெஞ்சிறான், அவங்களும் கெஞ்சிறான். அதுக்கு பிறகு எங்களது கர்த்தர் எங்களுக்கு நெருங்கி வராங்க. இந்த வார்த்தைகளை சொல்லிடுற வரைக்கும் அவர் ஒன்றும் செய்யல, பேசாம நிற்கிறார். இதை சொல்லி முடிச்ச கையோட அவர் இயேசு கிறிஸ்து நெருங்கி கிட்டக்கு வரார். என்னையும் என் மனைவி ரோமர்களையும் எழுப்பினார். எந்திரிங்க. அவங்க எல்லாம் முட்டியால் போட்டு கீழே கெஞ்சிட்டு இருக்காங்க. எழுப்புறாரு அவங்க எல்லாரையும் எழுப்பி அவங்கள பிடிச்சி எழுப்பும் போது
நான் ஒரு காட்சியை கண்டேன்னு சொல்றான் பிலாத்து. என்னவா சொல்லுங்க பார்ப்போம். அவர் பிடிச்சி அப்படி எழுப்புறாரு, எல்லாரையும் கெஞ்சி கதறி அழுதுட்டு இருக்காங்க, எழுப்புறாரு. அப்ப பிலாத்து எழுதியிருக்கான், நான் ஒரு காட்சியை பார்த்தேன். அப்ப உங்கள்கிட்ட அந்த கேள்வியை சொல்றேன், என்ன பார்த்திருக்கு? எழுப்புறது யாரு? யாரு எழுப்புறவங்களெல்லாம்? முட்டியால் போட்டவங்கள? இயேசு கிறிஸ்து. அப்படி தூக்கும் போது நான் ஒரு காட்சியை கண்டேன்றான் பிலாத்து. சிலுவையின் தழும்புகளை கண்டேன். சிலுவையின் தழும்புகள் யோசிச்சு பாருங்க. நெத்தியில அந்த முள்முடி அடிச்சது, இதை எல்லாத்தையும் பார்க்கறான் அவன், நேரில் பார்க்கறான் அவன், காட்சியை பார்க்கறான். எப்படி இருந்திருக்கான் அவன் மனசு? நான் இங்க ஒப்பு கொடுத்ததுனால இப்ப இந்த அளவுக்கு போயிடுச்ச அவர் அப்படின்ட்டு. அப்ப அவருக்கு என்னை நோக்கி என்ன சொல்றாரு? அவர் பேசுகிற திரும்ப அவனை பார்த்து சொல்றாரு, பரிசுத்த முற்பிதாக்கள் யாவரும் என் நாளை காண ஆசையாக இருந்தார். அவர் வந்த காலத்தை பார்க்கறதுக்கு பரிசுத்தவான்கள் முற்பிதாக்கள் ரொம்ப ஆசையா இருந்தாங்க இந்த நாளை பார்க்கறதுக்கு. ஆனால் அவர்கள் காணவில்லைன்னு சொல்றாரு. அத சொல்ற யாருக்கிட்ட பதில் கொடுக்குறாருன்னு பாருங்க. இந்த பதில் யார்கிட்ட சொல்றாரு பாருங்க, பிலாத்து கிட்ட சொல்றாரு. மன்னிப்பு கேட்கிறான், கெஞ்சுறான், கதறான். இப்ப அவருடைய காயங்களை பார்க்கறான். இப்ப அவர் பதில் கொடுக்கிறாரு. நிறைய பேர் என்னை பார்க்கறதுக்கு என் நாளை காண ஆசையா இருந்தாங்க, ஆனா அவர்கள் காணவில்லை. உன்னுடைய காலத்தில் தான் தேவனாகிய கர்த்தர், தேவகுமாரன், மனுஷகுமாரன் மரித்தொருந்து உயிர் தெழுந்து அவர் என்றென்றும் உருவாக்கி நிறுவியதன் மூலம் பரத்தில் மகிமைப்படுகிறார். இன்னைக்கு ஓ காலத்துலதான் நடந்துச்சு. யாரோ என் காலத்தை பார்க்க ஆசையா இருந்தாங்க, நடக்கல. ஓ காலத்துல நீ பார்த்த எப்படி இருந்திருக்கும் பிலாத்துக்கு? யோசிச்சு பாருங்க. நீ அறிக்கையிடுற தேவன் நான் அறிக்கையிடுறேன். அந்த தேவன் மனிதனாக வந்த காலம் யாருடைய காலம்? ஓ ஆட்சி நடந்தது ஓ காலத்துல நீ ஓ கண்ணால பார்த்த. பேதுரு மனம் கசந்து அழுதான், பாவத்தை அறிக்கையிட்டான், மன்னிப்பு பெற்றுக் கொண்டானா இல்லையா? அதே தான் இங்கேயும் பிலாத்து மனம் கசந்து அழுவான். நேரடியா ஆண்டவர் நிக்கிறார் அந்த இடத்துல. இன்னும் கொஞ்ச நாள் பரவத்துக்கு போயிடுவார். ஆனா இங்க நேரடியா நிக்கிறது, நேரடியான மன்னிப்பை கேட்கிறான். முழங்கால் படிக்கிட்டு மனைவியும் அவனும் சேர்ந்து நாங்க தப்பு பண்ணிட்டோம் உமக்கு முன்னாடின்னு மன்னிப்பு கேட்கறோம். அப்ப இங்க என்ன சொல்லுது? 1 யோவான் 1:9 நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா நியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராக இருக்கிறார். புரியுதா உங்களுக்கு? இப்ப அவனை மன்னிச்சிருப்பாரா இல்லையா? ஏன்னா அறிக்கை இட்டால் சொல்லுது, அறிக்கை இல்லாம பாவம் மன்னிக்கப்படாது. பாவங்களை மன்னிச்சிருங்க சொல்லிட்டு போயிடக்கூடாது. எப்பொழுதும் என்ன பாவத்தை செய்தோமோ அதை அறிக்கை இடணும் கடவுளுக்கு முன்னாடி. இந்த பாவத்தை நான் செய்த ஆண்டவரே, இந்த பாவத்தை நீங்க மன்னிங்க. சும்மா அப்படியே ஜெனரலா சொல்லிட்டு எல்லாம் போக முடியாது கடவுளுக்கு முன்னாடி. அப்பதான் அந்த பாவங்களை அவர் மன்னிக்கிறார். உன் வாயால அந்த பாவத்தை அறிக்கையிடு அப்படின்ற. நீதிமொழிகள் 28:13 தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் எவனோ இறக்கமா. அது அறிக்கை செய்யறது மட்டும் இல்ல, என்ன செய்யணுமா? விட்டுருணும். விட்டா தான் இறக்கம் வருவா, இல்லைன்னா அது ஓட்டே தான் இருக்கும். அந்த பாவம் ஓட்டே தான் இருக்கும். பாவ புத்தகத்துல அப்படியே எழுதப்பட்டிருக்கும், திருக்கப்படாது. அறிக்கை செய்து விட்டு விடு. நான் பார்த்துக்கிட்டே இருப்பேன், நீ உண்மையா விட்டுட்டியா இல்லையா? நீ உண்மையா எப்ப விட்டுறியோ அப்ப இறக்கப்பட்டுற. பிலாத்து இயேசுவை உயிர்த்தெழுதலுக்கு பின்னு பார்த்ததா வேதாந்தத்துல எங்கேயா சொல்லப்பட்டிருக்கா? இப்ப எப்படி நம்புறீங்க? பிலாத்தோடைய சரித்திரம் எப்படி நம்புறீங்க? அவன் உண்மையா பார்த்த சரித்திரத்துல எழுதப்பட்டிருக்கா? எப்படி? வேதாந்தத்துல எழுதிருக்கு. என்ன பட்டிருக்குதுன்னா 1 கொரிந்தியர் 15:6 1 கொரிந்தியர் 15:6 அதன் பின்பு அவர் 500 பேருக்கு அதிகமான சகோதரருக்கும் ஒரே வேளையில் தரிசனமானார். அவர்களில் அநேகர் இந்நாள் வரைக்கும் இருக்கிறார்கள், சிலர் மாத்திரம் நித்திரை அடைந்தார். இந்த வசனத்துல முக்கியமான ஒரு பாயிண்ட் இருக்குது. என்ன பாயிண்ட்னா 500 பேருக்கு அதிகமான அப்படின்னு போட்டிருக்கு. அப்ப 500 கிடையாது, இன்னும் மேலாக இருக்குது. அப்ப சர்வம் ஒரே வேளையில் தரிசனமானார். அது எப்படி? நீங்க பதில் சொல்லுங்க. ஒரே வேளையில் தரிசனமானார். ஒரே நேரத்துல 500 பேருக்கு மேல தரிசனம் ஆகுறாருன்னா எப்படி? இந்த இடத்துல தரிசனமானது பேதுரு, சீஷர்கள், இயேசு கிறிஸ்து சீஷர்கள், அப்புறம் அந்த 50 போர் சேவர்கள், மனைவி, இப்படிதான்.
ஆனால் இங்க 500 பேர் ஒரே வேளையில் தரிசனமானார்னா, இயேசு கிறிஸ்து மரித்து கல்லறையிலிருந்து உயிர் தெழுந்த பிறகு அவர் இம்மிடியேட்டா பரலோகத்துக்கு போனார். உடனே பரலோகத்துக்கு போய் இந்த பலி இருக்குல்ல, இது ஏற்றுக்கொள்ளப்பட்டதா, கரெக்டா முடிந்ததா, வெற்றி அடைந்ததா அப்படின்னு சொல்லிட்டு தான் அன்றைக்கு அவர் பரலோகத்துக்கு போனதா எழுதப்பட்டிருக்கு. அப்ப அது ஓகேன்னு பரலோக பிதா சொன்ன கையோட அந்த பழைய இது இருக்கு பார்த்தீங்களா, அவருக்கு உள்ள அந்த கனவு, மகிமை, அந்த செயல், அந்த இங்கே ஒரே இடத்துல பல இடத்துல ஒரே நேரத்தில் பேச முடியும், ஒரே நேரத்தில் பல பேர்கிட்ட பேச முடியும், ஒரே நேரத்தில் பல இடத்துல இருக்க முடியும். அதுக்கு பேர் என்ன? ஒம்னிசியா, ஒம்னிபிரசா, ஒம்னிபொத்தம். 3 சக்திகள் அவருக்கு இருக்குன்னு சொல்லப்படுது இல்ல. இந்த சக்தி திரும்ப பெற்றுக்கொண்டு இங்க வர்றாரு. வரும்பொழுது என்ன செஞ்சாரு? ஒரே வேளையிலே 500 பேருக்கு தரிசனம் ஆகுறாரு. அப்ப ஒரு இடத்துல இங்க இருக்காரு, ஒரு நேரத்துல இங்க இருக்காரு, அதே நேரத்துல இன்னொருத்தவங்களுக்கு தரிசனம் ஆயிருக்காரு. ஒரே வேளையில 500 பேருக்கு மேலாக தரிசனம் கண்டாரு. அந்த மகிமை பெற்றுக்கொண்ட பிறகுதான் திரும்ப இவங்களை எல்லாரையும் பார்க்கிறாரு. அதுக்கு முன்னாடி இவர் பார்க்கல. ஆனா தான் மரியாதை அவரை தொட வரும்போது என்ன சொல்லிட்டாரு? என்ன தொடாதான் நானும் பரலோகத்துக்கு ஏறி போகலன்னு. அப்ப அன்றைக்கு தான் அவர் போனார் பரலோகத்துக்கு. போய் அந்த இதை பெற்றுக்கொண்டு திரும்ப பூமிக்கு வந்துட்டார். பூமிக்கு வந்து தான் 40 நாள் இங்கே அவர்களோடு இருந்தார். அப்ப இந்த சரித்திரம் இதோட முடியுது. யாருடையது? பிலாத்துடைய சரித்திரம். அவன் மன்னிப்பு கேட்டான் பாருங்க, மன்னிச்சிட்டாரு கடவுள். எப்படி மன்னிச்சாருன்றதை நம்ம தொடர்ச்சியா பார்ப்போம். ஏரோதுக்கு ராயனுக்கு எழுதின கடிதத்துல அது இருக்குது விவரம். அந்த ராயனுக்கு எழுதின கடிதத்துல அது இருக்குது. நம்ம அது என்ன நடந்ததுன்றத தொடர்ச்சி அதுல பார்ப்போம். தேதோர் என்ற ஒரு கவர்னர் பிலாத்துக்கு கடிதம் எழுதுறாராம். அவங்க காலத்துல தேதோர்னு ஒருத்தர் இருந்திருக்கார், ஒரு கவர்னர். அவர் பிலாத்துக்கு ஒரு கடிதம் எழுதுறாரு. பாலிஸ்தீனத்தின் மனிதர்களால் சிலுவையில் அறையப்பட்டதாக உங்களுக்கு முன் புகார் அளிக்கப்பட்ட இந்த மனிதன் யார் கேட்கிறான். அவன் பிலாத்துக்கிட்ட கேட்கிறான். திரளான மக்கள் அதை சட்டப்பூர்வமாக கோரினால் நீங்கள் ஏன் இந்த சட்டப்பூர்வத்தை ஏற்கவில்லை? ஜனங்கள் அநியாயமாக கேட்டால் நீங்கள் ஏன் நியாய பிரமாணத்தை நீதிக்கு விரோதமானதை கட்டளை இட்டீர்கள்? நீதிக்கு விரோதமா நீ ஏன் கட்டளை இட்டன்னு கேட்கறான். யார்கிட்ட? பிலாத்துக்கிட்ட கேட்கறான். எத்தனை பேர் இயேசு கிறிஸ்துக்காக சப்போர்ட் பண்றாங்க பாருங்க. வெவ்வேறு கவர்னர்கள்லாம் சப்போர்ட்னா நீதியை கேட்கறாங்க. ஏன் அப்படி அவரை ஒன்றும் செய்யாத, பாவமே செய்யாத அவரை நீ ஏன் நியாயம் தீர்த்து கொலை செய்த, ஏன் அப்படி செஞ்சேன்னு கேட்கறாங்க பிலாத்துக்கிட்ட. அப்ப அவர் பிலாத்துக்கு இவர் பதில் போடுறாரு. என்ன போடுறாரு? அவர் அற்புதங்களை செய்ததால் நான் அவரை சிலுவையில் அறைய விரும்பவில்லை. மேலும் அவர் மீது குற்றம் சாட்டுபவர்கள் அவர் தன்னை ராஜா என்று அழைத்ததால் நான் அவரை சிலுவையில் ஒப்பு கொடுத்தேன். அவர் தன்னை ராஜான்னு சொல்லிட்டாரு, அதனால தான் நான் சிலுவையில் ஒப்பு கொடுத்தேன் அப்படின்னு இவர் அந்த கவர்னருக்கு பதில் கொடுக்குறாரு. முதலில் பிலாத்து நீ ராஜாவான்னு கேட்டானா இல்லையா? நீ ராஜாவா அப்படின்னு கேட்டான். உயிர் தெழுந்த பிறகு நீர் என் தேவன்ட்டான் அவர்கிட்ட. ராஜா கூட சொல்லுறது நீர் என் தேவனே சொல்லிட்டான். ஆனா இயேசுவோ அநேகர் என் நாளை காண ஆசையா இருந்தாங்க, உன் காலத்தில் நான் வெளிப்பட்டேன் அப்படின்னு சொல்றாரு. ஆகவே இந்த பூமிக்கு வந்தது ஆபிரகாம், தானியேல், யோபு, ஆதாமு, சாலமோன் இவர்கள் காலத்துல வரல, பிலாத்துவின் காலத்துல தான் இயேசு கிறிஸ்து வந்திருக்காரு இந்த பூமிக்கு. என்னை காண ஆசையா இருந்தார்கள் நிறைய பேர் சொல்றாங்கல்ல, பரிசுத்தவான்கள் சொல்றாங்கல்ல. அந்த லிஸ்ட்ல கடைசியா யார் காலத்துல வந்துட்டாரு? பிலாத்தோட காலத்துல வந்திருக்காரு. பெரிய பெரிய ஆட்கள் காலத்துல வரல, அவர் வந்தது யாருமே இல்லாத காலத்துல பிலாத்து காலத்துல வந்திருக்காரு. அப்ப அவன் எவ்வளவு கொடுத்து வச்சிருக்கணும் சொல்லுங்க? மற்றவர்களோட பிலாத்து எவ்வளவு கொடுத்து வச்சிருக்கணும்? பாக்கியமானா இல்லையா? அவன் முகமுகமா பார்த்துட்டான். அவங்கெல்லாம் ஆசைப்பட்டாங்க நான் பார்க்கணும்ட்டு. மேசியா வருது நான் பார்க்கணும், கடவுள் மேசியா பிறப்பாரு, அவர் வருது பார்க்கணும் எவ்வளவு ஆசைப்பட்டாங்க. நடக்கல. எதுவுமே எதிர்பாராத ஒருத்தவனுக்கு காட்சி கொடுத்துட்டு கடவுள். இந்த செய்தி ராயனுக்கு பிலாத்துவே கடிதம் எழுதலாம். ஆனா ராயன் என்ன தீர்மானம் எடுத்தான்? பிலாத்து என்ன ஆகலாம்? கடைசியா மனம் திருந்திட்டான், மன்னிப்பு கேட்டுட்டான், ஆண்டவர் மன்னிச்சிட்டார். ஆனா அவன் என்ன ஆகலாம்? ராயன் என்ன ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தார்? இவர் என்ன செஞ்சாரு? பிலாத்து ராயனுக்கு கடிதம் எழுதுறாரு. என்ன நடந்தது? இங்க என்ன நடந்தது? எருசலேமில் என்னமோ ஒரு பெரிய சம்பவம் நடந்துச்சு. இந்த சம்பவங்களை குறித்து ராயனுக்கு தெரியப்படுத்தணும். அவரு கவர்னர் தெரியப்படுத்தி ஆகணும். கடிதம் எழுதுறாரு. அங்க ராயனுக்கு கடிதம் எழுதுற அந்த விதம் இருக்கு. எடுத்தோன்னா ஆண்டவரே அவரை போய் வர்ணிக்கிறார். எடுத்தோன்னா ராயனை போட்டு ஈட்டி ஒரு கடிதம் எழுதுறான்.
எனக்கு மிக முக்கியமான தகவல் கிடைத்தது. அதை தொடர்ந்து நான் பயத்துடன் நடுக்கத்துடனும் பிடிபட்டு கிடக்கிறேன் அப்படின்றான். என்னிடத்துல ஒரு சம்பவம் நடந்துச்சு, ஆனா எப்படி இருக்கேன் நான்? பயத்தோடையும் நடுக்கத்தோடையும் நிற்கிறேன். அப்ப நான் அப்பேற்பட்ட ஒரு சம்பவம் இப்ப நடந்தது. இந்த எருசலேம் என்ற நகரத்துல திரளான யூதர்கள் ஒருத்தவரை என்கிட்ட கொண்டு வந்தாங்க. இதை நான் சொல்றதுன்னா சரித்திர புஸ்தகம், சரித்திரத்தில் எழுதப்பட்டிருக்கு. சரித்திரத்துல பிலாத்து எழுதின கடிதம் அது. இப்ப இது சொல்றாரு, பல குற்றச்சாட்டுகளை அவர்களால் நிரூபிக்க முடியல. என்னிடத்துல ஒருத்தவரை கொண்டு வந்தாங்க. அந்த யூதர்கள் கொண்டு வந்த யூதர்கள் பல குற்றச்சாட்டுகளை அவருக்கு மேல வைத்தாங்க. ஆனா அந்த குற்றச்சாட்டுகளை நிரூபிக்க முடியல. குற்றம் மட்டும்தான் பேசினாங்க, வாயால தான் பேசினாங்க, இவர் இப்படி இவர் இப்படி இப்படின்ட்டு. ஆனால் நிரூபிக்க அவர்களால் முடியவில்லை அப்படின்னு எழுதுறான். ஆனால் அவர்கள் குறிப்பாக அவர் ஒரு குறிப்பிட்ட மதங்களுக்கு எதிரான ஒரு கொள்கையை கொண்டிருக்கிறாரு என்று அவர் மீது குற்றம் சாட்டுறாங்க. மதத்துக்கு விரோதமா செஞ்சிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு தான் குற்றப்படுத்துறாங்க அவர். இந்த யூதர்கள் மதத்துக்கு விரோதமா குற்றப்படுத்திட்டு இருக்காங்க அப்படின்னா என்ன குற்றப்படுத்துறாங்க அவரை? முக்கியமா என்ன குற்றப்படுத்துறாங்க? அடிக்கடி ஓய்வு நாள்ல தான் எல்லாத்தையும் செய்யறாரு. என்ன செய்யறாரு? சுகப்படுத்துறாரு. ஒரு ஒரு இது எங்களுக்கு பிடிக்காது, சுகலாம் படுத்தக்கூடாது, அவன் நோயிலே கடந்து சாப்பிட்டான். ஓய்வு நாளில் ஓய்ந்து இருக்கணும், நம்ம ஓய்ந்துகிட்டே இருக்கணும், அவ்வளவுதான். நீ எதுவுமே செய்யக்கூடாது. ஆனால் தான் ஆண்டவர் நன்மை செய்வது நல்லது என்ற அந்த ஓய்வு நாள் தான். அந்த நாளில் அவர் பல அற்புதங்களை, அதாவது சிகிச்சைகளை எல்லாம் செய்திருக்காரு. யார் சொல்றா? பிலாத்து கடிதத்தில் சொல்றான். இவங்க குற்றப்படுத்துறாங்க, ஓய்வு நாள் இவர் ஓய்வு நாளெல்லாம் கடைபிடிக்க கூடாதுன்னு இவங்க குற்றப்படுத்துறாங்க. ஆனால் அந்த நாள் என்ன செய்தாராம்? நன்மைகளையும் பெரிய அதிசயங்களையும் சிகிச்சைகளை செய்தான்னு போட்டிருக்கான். சிகிச்சைகள்னா சுகப்படுத்தி இருக்காரு, நிறைய பேர் சுகப்படுத்தி இருக்காரு அப்படின்றான். பார்வையற்றவர்களுக்கு பார்வை கொடுத்தார். எனக்கு ஆச்சரியமா இருக்கு, இவ்வளவு செய்தியும் பிலாத்துக்கு தெரிஞ்சிருக்குப்பா. வருஷலா அவர் என்னென்ன செய்தாரு இவன் எழுதுறான், ராயனுக்கு எழுதுறான். இவ்வளவு செய்தியை நீ படிச்சிருக்கியல்ல, அவர் யாருன்னு தெரியாமனா கொண்டு போய் அவங்ககிட்ட போய் ஒப்பு கொடுத்து. பார்வையற்றவர்கள் பார்வை கொடுத்தார், முடவர்களை நடக்க செய்தார், இறந்தவர்களை எழுப்பினார், தொழில் நோயாளிகளை சுகப்படுத்தினார். ராயனுக்கு எழுதுறாரு, உடலை அசைக்கவோ நரம்புகளை கூட அசைக்கவோ முடியாத, ஆனால் பேச மட்டுமே தெரிந்த பக்கவாத நோய்களை குணப்படுத்தினார். சொல்றா பாருங்க, உடம்ப அசைக்க கூட முடியாதவங்க, நரம்புகள் கூட அசைக்க முடியாதான், அப்படியே படுத்த படுக்கையா இருக்கிறான். அவங்கள கூட என்ன செஞ்சான்? குணப்படுத்தினாரு அப்படின்னு எழுதுறான். மற்றும் போதகம்னா பயங்கரமா பண்ணாரு எழுதுறான். நடக்க இயங்கும் திறனை கொடுத்தார். நடக்க முடியல அவனால, அந்த இயங்குற திறமை கொடுத்தாரு அப்படின்றான். எந்திரிச்சு நடக்கிற சக்தியை கொடுத்தார். அவரது வார்த்தையால் மட்டுமே அவர்களின் பலவீனத்தை நீக்கினார். இது ஒரு பெரிய ஆச்சரியமா இருக்கு எனக்கு. அவன் சொன்ன கருத்தை பார்த்தீங்களா? எல்லாத்தையும் சுகப்படுத்தினார் சொல்றான். சொல்லிட்டு என்ன சொன்னான்? ஒரே ஒரு வார்த்தை தாங்க சுகமாகும். எழுதுறான் கடிதம், ஒரே வார்த்தையில தான் எல்லாம் சுகமானா. நாம் வணங்கும் தெய்வங்களுக்கு நிகராக இல்லாமல், இவன் சொல்றான் நாம் வணங்கும் தெய்வம் யாரு? இவங்க வேற ஒரு தெய்வத்தை எதையோ வணங்கிட்டு இருக்காங்க போல. ராயனு பிலாத்து ராயனுக்கு எழுதுமா, நாம் வணங்கும் தெய்வங்களுக்கு நிகராக இல்லாமல் விசித்திரமான மற்றொரு அற்புதமான அதிசயத்தை செய்தார். இவனுக்கே ஆச்சரியமா இருக்கு அந்த அற்புதத்தை செய்தது. நம்ம வணங்குற தெய்வம் கூட அந்த மாதிரி செஞ்சிருக்காருங்க. பயங்கரமான இன்னொரு அற்புதத்தை செய்தாருங்க அப்படின்னு அவன் எழுதுறான். என்னவா இருக்கும்? இவர் செய்த அற்புதத்திலே பயங்கரமான ஒரு அற்புதம் இருக்குது அப்படின்றான். லாசரை பத்தி எழுதுறான். 4 நாள் இருந்து கல்லறையில் இருந்த ஒருவனை எழுப்பினார். அதை எழுப்பினார் சொன்னது மட்டும் இல்ல, அது எப்படி இருந்ததுன்னு வர்ணிக்கிறோம். எப்படி லாசருவின் உடல் எப்படி இருந்ததுன்னு வர்ணிக்கிறோம். எப்படிமா? அவன் உடல் ஏற்கனவே அழுக ஆரம்பித்து விட்டது, அழுகி போயிட்டு நாற்றம் எடுக்க ஆரம்பித்து விட்டதுன்னு சொல்றான். யாரு? பிலாத்து சொல்றான், நாற்றம் எடுக்க ஆரம்பித்து விட்டது. அவன் கல்லறையில் படுத்திருப்பதை பார்த்து கல்லை புரட்டுங்கன்ட்டு ஏசு கிறிஸ்து கல்லறைக்கு என்ன சொல்லிட்டாரு? அந்த கல்லை புரட்டு போடுங்கன்னு என்ன தெரியும்? நேரம் உள்ள என்ன தெரியும்? அந்த உடல் படுத்திருக்கிறது தான் தெரியும். நேரம் அதை பார்க்கிறது, அந்த உடலை படுத்ததை பார்த்தாராம். படுத்தது பார்த்துட்டு அவனை பார்த்து அவர் சொன்னாராம், வெளியே வா லாசரே, வெளியே வா. அவ்வளவுதான், ஒரு கட்டளையிட்டார். இறந்தவன் காத்திருக்கவில்லை எழுதுறாரு பிலாத்து.
ராயனுக்கு இறந்தவன் காத்திருக்கவில்லை. ஆனால் ஒரு திருமணமான வாலிபனை போல எழுந்திரிச்சு வந்தான் அப்படின்னு. எப்படி இருக்கும் திருமணம் ஆகிற வாலிபர்கள்? ஒரு நல்ல உடல் திருமணம் ஆகும்போது அந்த உடல் போல எந்திரிச்சு வந்தான் அப்படின்னு சொல்ற. கல்லறையிலிருந்து வெளியே வந்தான். அவன் மீது நேர்த்தியான வாசனை ஒண்ணு இருந்துச்சுன்ற ஒரு வாசனையோட வெளியே வந்தான் அவன் அப்படின்னு சொல்லி. அழுகி போன உடனே போயிடுச்சு. வெளியே வரும்போது இயேசு கிறிஸ்து உடைய மகிமையினால அவருக்கு கொடுத்த ஒரு பெரிய ஒரு காரியத்தினால, அற்புதத்தினால அவன் எப்படி வந்தானா? ஒரு வாலிப உடல், திருமணமாகிற வாலிப உடல் மாதிரி வந்து வெளியே வந்தான். வந்தது மட்டுமல்ல, அவன் மீது வாசனை வீசியதுன்னு சொல்றான். மேலும் விசித்திரமானவர்களாக வெளிப்படையாக பேய் பிடித்தவர்களும் சரி, பாலைவன்களை அப்படியே வசிப்பவர்களும் சரி, தங்கள் சொந்த சரீரத்தை பிச்சு கிச்சு தின்னாங்க. அந்த பேய் 2 பிசாசு பிடித்தவர்களை தங்கள் சொந்த சரீரத்தை பிச்சு பிச்சு சாப்பிட்டாங்க அப்படின்றாங்க. அப்ப எப்படி இருந்திருக்கும் அவனுடைய உடம்பை பார்த்தீங்கன்னா? எப்படி இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்க. பயங்கரமானது. மிருகங்களை போல இருந்தாங்க அவங்களாம். மற்றும் ஊர்ந்து தான் அப்படி நடந்தாங்களாம். அந்த 2 பேர் பிசாசு பிடித்த மனிதர் கல்லறையில இருந்தாங்க. அவனோட பற்றி வர்ணிக்கிறார். இப்ப அலைந்து திரிந்தவர்களை கூட அவர் நகரவாசிகளாக மாற்றிட்டாரு. அவங்கள எங்கேயோ இருந்தாங்க, கல்லறையிலலாம் குடியிருந்தவங்களை கொண்டு போய் நகரவாசிகளாக மாற்றிட்டாரு. அவர்கள் பகுத்தறிவு மற்றும் அவர்களை புத்திசாலிகளாகவும் மாற்றிட்டாரு, சக்தி வாய்ந்தவர்களாக ஆக்கிட்டாரு அப்படின்னு எழுதுறான். அப்ப அவங்களே புகழ்பெற்றவர்களாகவும் மாற்றிட்டாரு. அவனுக்கு போய் சாட்சி கொடுத்துருக்காங்க. நாங்க பேய்களா இருந்து அலைந்து கொண்டு தெரிந்து கொண்டிருந்தோம், எங்களை இப்படி ஆக்கிட்டா இருப்பாருன்னு சொல்லும் போது எல்லாரும் பார்க்கும்போது அவனை பொண்ணாங்க அப்படின்னு யாரு எழுதுறா? பிலாத்து ராயனுக்கு எழுதுற. இப்படி நடந்தது அப்படின்ட்டு. இன்னொருவருக்கு கை வாடியது. கை மட்டுமல்ல, அந்த மனிதன் பாதி உடலும் கல்லை போல இருந்துச்சான். ஒருத்தன் கை ஒண்ணுமே அசைக்க முடியல. அவன் உடம்ப தொட்டீங்கன்னா கல்லு மேல இருந்துச்சு அப்படின்னா. அவனுக்கு ஒரு மனிதனின் வடிவமோ அந்த சமச்சீரம் உள்ள ஒரு முக எதுவுமே இல்லை. அவனுக்கு ரொம்ப மோசமா இருந்தான். அவனை ஒரே வார்த்தையில குணமாக்கினார் அப்படின்றான். ஒரே வார்த்தையில குணமாக்கினார், அவனை பூர்ணமாக்கினார் சொல்றான். அவனுக்கு பழைய உடல், மோசமான உடல் இல்லை, அவனுக்கு பூர்ணமான ஒரு உடலாக இருந்துச்சு அப்படின்னா. நீண்ட நாட்களாக இன்னொரு பெரிய அதிசயம் என்ன? ஒரு ஸ்திரீ, பெரும்பாடுள்ள ஸ்திரீ, அதான் தலைப்பு, பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ நீண்ட நாட்களாக இரத்தப்போக்கு ஏற்பட்டு, அவர் சொல்றான் பாருங்க, விவரிச்சு சொல்றான் என்ன நடந்துச்சு அந்த பொண்ணுக்குன்னு. நரம்புகளும் தமனிகளும் சோர்வடைந்து, தமனினா இரத்த குழாய்கள், இருதயத்திலிருந்து போற இரத்த குழாய்கள் எல்லாம் சோர்வடைந்துருச்சு. அப்ப இரத்தப்போக்கு அதிகமா இருந்திருக்கு, அவளால் முடியல. மனித உடலை போல இல்லாமல் பிணமாக இருந்து குரல் கூட இழந்த நிலையில இருந்தாலும், நடக்க கூட முடியல அவளால. ஒரு மனுஷனுடைய உடம்பு போட கூட இல்லை, குரல் கூட இல்லை, சக்தியெல்லாம் இழந்துட்டாங்க. அப்பகுதி மருத்துவரால் கூட குணப்படுத்த முடியாத மற்றொரு பெண்மணி அவள். அவளுக்கு மீட்பு நம்பிக்கை இல்லை. நான் என்னமோ சுகப்படுத்தவே முடியாது, சுகமாகவே மாட்டேன், இப்படியே செத்து போறான் அப்படின்ற ஒரு நிலைக்கு வந்துட்டா. இயேசு அவளை கடந்து சென்ற போது எழுதுறான், இயேசு அவளை கடந்து சென்ற போது அவள் மர்மமான முறையில் பின்னால இருந்து என்ன செஞ்சுட்டாளாம்? வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாள். உடனடியாக அவள் ஒருபோதும் நோய்வாய்ப்பட்டதில்லை என்பது போல மாறிவிட்டாள். அந்த நிமிஷத்திலே சொல்றான், என்னைக்குமே அவள் நோயில் இல்லாத மாதிரி ஆயிட்டான். இவ்வளவு நாளா கஷ்டப்பட்டு இருந்தா பல வருஷங்களா, இன்னும் இப்ப ஒரு நிமிஷத்துல என்ன ஆயிட்ட? என்னைக்குமே நோயில் இல்லாத மாதிரி ஆயிட்டான், சுகமாயிட்டா. சோர்வுற்ற கால்களில் வீரியம் நிறைஞ்சிருச்சான். சோர்வா இருந்தவ, நடக்க முடியாம வந்திருக்கா. ரத்தப்போக்கு, சோர்வு, ஒண்ணுமே இல்லை, உடம்புல சக்தி இல்லை, ஒன்றும் இல்லை, குரலே இல்லை, ஒன்றும் இல்லை. தடுமாறி வந்து அவருடைய வஸ்திரத்து ஓரத்தை தான் தொட்டா. சுகமாயிட்டோன்னு என்ன செஞ்சுட்டா. அதுக்கு பிறகு இயேசு கிறிஸ்து யாருன்னு, யார் என்ன தொட்டதுன்னா நடக்குது. சுகமாயிட்ட உடனே என்ன செஞ்சிருக்கா? கப்பர்நகமை நோக்கி ஓட ஆரம்பித்தாள். எவ்வளவு தூரம் சொல்லுங்க பாப்பா? எருசலேம்ல இருந்து கப்பர்நகம் பக்கத்துல நினைச்சீங்களா? தூரமா இருக்கா, கொஞ்சமா இருக்கா, எப்படி? எருசலேம்ல இருந்து கப்பர்நகமுக்கு 130 கிலோமீட்டர். 6 நாள் பிரயாணம் பண்ணணுமா? ராத்திரி பிரயாணம் பண்ணணும், அங்கே தங்கிடுவாங்க.
காலம் முழுக்க பிரயாணம் பண்ணாலும் அந்த காலத்தில் மலைகளெல்லாம் தாண்டி மேலே ஏரியெல்லாம் போனோம். 130 கிலோமீட்டர் 6 நாளில் ஓடிட்டாலும் அந்த இடத்துக்கு போயிட்டாலும் நடந்து. அவ்வளோ பலன் அவருக்கு கொடுத்துட்டாருன்னு இவன் எழுதுறான் பிலாத்து. இப்படியாக ஓய்வு நாளில் அவர் செய்தவர்களை உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். நான் இவற்றை விட பெரிய அற்புதங்களை செய்தார். நான் வணங்கும் தெய்வங்களை விட பெரிய அதிசயங்களை செய்ததை நான் பார்த்தேன் அப்படின்றான். ஆனால் ஏரோது, பிலிப்பு, அண்ணா, காய்ப்பா ஆகியோர் எல்லா மக்களோட சேர்ந்துக்கிட்டு அவர் என்னிடத்துல ஒப்படைச்சாங்க. நான் அவரை நியாயத்திற்கும்படி அவரை நியாயத்திற்கு என்னிடத்துல கொடுத்துட்டாங்க. எனவே ஆரம்பத்தில் அவரை கசை அடித்த பிறகு, சவுக்கால அடித்தான் ஆரம்பத்தில், அவரை சிலுவையில் அறும்படியாக கட்டளை விட்டான். இருந்தாலும் நான் அவரிடத்துல கண்டன அல்லது மோசமான நடத்தைக்கான காரணத்தை காணவே முடியல. அவர் பரிசுத்தமாக தான் இருந்தார், அவர் குற்ற அற்றவராக இருந்தார் சொல்லிட்டு அவன் எழுதுறான். அவர் சிலுவையில் அறையப்பட்ட பிறகு பூமி முழுவதும் இருள் இருந்ததுன்னு எழுதுறான். பூமி முழுக்க இருள் இருந்துச்சு. அரை நாள் இருந்தது, ஒரு அரை நாள் ஒண்ணுமே இல்லை, இருட்டா இருந்தது. ரத்தம் போல என்ன இருந்துச்சு, சந்திரன் ரத்த கலர்ல வந்து ஆயிடுச்சு அப்படின்றான். காரணமாக யூதர்கள் ஆலயத்தில் சென்று கூட பார்க்க முடியலையா, அந்த அளவுக்கு இருட்டாயிடுச்சு. யூதர்கள் ஆலயத்தில் சென்று போய் தொழுது கொள்ள கூட முடியல. ஏன்னா ஓய்வு நாளுக்கு முன்னாடி அவங்கெல்லாம் போய் தொழுது கொள்வாங்க வெள்ளிக்கிழமை, அவங்க கூட உள்ள போக முடியாது போயிடுச்சு, அவ்வளோ இருட்டாயிடுச்சு அப்படின்னு எழுதுறான். மேலும் இடி முழக்கங்கள் அடுத்தடுத்து கேட்டுச்சு, இடி முழக்கங்கள்லாம் வந்துச்சு அப்படின்றான். இந்த பயங்கரமான நேரத்தில் அநேகர் உயிர்த்தெழுந்தாங்க. பரிசுத்தவான்களும் உயிர்த்தெழுந்தாப்புல அநேகர் உயிர்த்தெழுந்தாங்க. மேலும் அவர்கள் இது யூதர்களே சாட்சி சொன்னாங்களாம். நிறைய பேர் உயிர்த்தெழுந்ததை நாங்கள் பார்த்தோம் அப்படின்னு யூதர்களே சாட்சி சொல்லியிருக்காங்க. கல்லறை இருந்து எந்திரிச்சு வந்தாங்க, அவங்க பார்த்துருக்காங்க நேரடியா. அது பார்க்கணுங்கிறதுக்காக தான் அந்த சம்பவம் நடந்துச்சு. இவர் யாருன்னு காட்டுது, மறித்த பிறகும் இவர் யாருன்னு காட்டுது. உயிர்த்தெழும் போது இவங்க நினைச்சுக்கிட்டாங்களாம், யூதர்கள்லாம் நிச்சயமா உயிர்த்தெழுந்தவர்கள்ல ஆபிரகாமு, ஈசாக்கு, யாக்கோபு, 12 முற்பிதாக்கள், மோசே, யோபு இவங்கெல்லாம் அது உள்ள இருக்கிற மாதிரி இருந்துச்சு எங்களுக்கு அப்படின்னு யூதர்கள் சொல்லியிருக்காங்க. யார் உயிர்த்தெழுந்திருக்க முடியும் சொல்லுங்க பார்ப்போம். நமக்கு சந்தேகமா இருக்குல்ல, அநேக பரிசுத்தவான்கள் உயிர்த்தெழுந்தாங்கன்ட்டு. பரிசுத்தமா வாழ்ந்தவர்கள் அவர்களாம், அவங்கெல்லாம் உயிர்த்தெழுந்தாங்க. அவர்களை நான் பார்த்தேன் அப்படின்றான். யாரு? உயிர்த்தெழுந்த ஜனங்களை இவனே பார்த்தானா. பிலாத்து நான் பார்த்தேன் அப்படின்னு எழுதுறான். நானே பார்த்தேன். யூதர்களின் தலைவிதியை பற்றி புலம்புனாங்களாம். உயிர்த்தெழுந்து வந்தவன் யூதர்களுடைய தலைவிதியை பற்றி புலம்பினார்கள். என்ன தலைவிதி? ஏன் புலம்புனாங்க? அவங்க மீறிட்டாங்க, அவங்க எப்படி செஞ்சுட்டாங்கன்னு சொல்லிட்டு புலம்புனாங்களாம். ஏன் தலைவிதியைன்னு சொல்றான் அவன். மேசியா அவர்கள் காத்திருந்தீங்களே, அவர் உங்க காலத்துல அவர் நேராவே வந்தார். இப்ப அவரே கொண்டு போய் கொலை செஞ்சிருக்கல, உங்களுக்கு என்ன வரப்போகுது? மேசியா ஆண்டவரே கொலை செய்துட்டாங்க. கடன் உயிர்த்தெழும் போது நிறைய பேர் மன்னிப்பு கேட்டாங்க, மன்னிச்சுட்டு கடவுள். அவர் பரலோகத்துக்கு போனோன்னா வந்துச்சா இல்லையா? யூதர்கள் பிலாத்து கடிதம் எழுதிட்டாரு, சரித்திரத்தெல்லாம் என்ன நடந்தது, இப்படி ஒருத்தர் இருந்தாரு அப்படி சொல்லிட்டு எல்லா விவரமும் ராயனுக்கு எழுதிட்டார். இப்ப ராயன் பிலாத்துக்கு ஒரு கடிதம் எழுதி பதில் கொடுக்குறாரு. அன்னைக்கு வெள்ளிக்கிழமை ஆயத்த நாள்ல மத்தியானம் 12லேருந்து 3 மணி வரை பூமி அதிர்ச்சி உண்டாச்சு. இயேசு கிறிஸ்து மரிக்கும் பொழுது அப்ப அவரு 9ஆம் மணி வேலையில தான் அவரு மரித்ததாகப்பட்டிருக்கு இல்லையா? 9ஆம் மணி வேலைன்னா எப்ப? பைபிள்ல 9ஆம் மணி நேரம், 9ஆம் மணி வேலைன்னு சொல்லப்பட்டா அது என்ன நேரம் சொல்லுங்க பார்ப்போம்? மதியம் 3. அப்ப 9ஆம் மணி வேலைன்னா முதல் மணி எப்ப இருந்து ஸ்டார்ட் ஆகுது? காலையில 6 மணிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. காலையில 6 மணி தான் முதல் மணி நேரம். 9ஆம் மணினா 6லேருந்து வாங்க அப்படியே மேலே வந்தீங்கன்னா எங்க வருது கரெக்டா? 9ஆம் மணி 3 மணிக்கு முடியுது. மரித்தது 3 மணி, சிலுவையில் அறையப்பட்டது 12. இரவுலேருந்து அவர் இருக்காரு, அவனுங்க பிடியில இருக்காரு. அவரை போட்டு சித்திரவதைப்படுத்தி அடிச்சு காயப்படுத்தி காலையில ஆகாரம் இல்லாம மத்தியானமும் ஆகாரம் இல்லாம. பார்த்தீங்களா யாருக்காக இவ்வளவு பெரிய கஷ்டங்க?
பசியோட தொங்குறார். 12லேருந்து 3 மணி வரைக்கும் தொங்குறார். அப்ப பூமி அதிர்ச்சி உண்டாவணிச்சான். 12லேருந்து பூமி அதிர்ச்சி உண்டாவணிச்சுன்னு சொல்லியது. அப்புறம் மறிக்கிற வரைக்கும் பூமி அதிர்ச்சி அப்படியே அங்கேயும் இங்கேயுமா அப்படியே பூமி அதிர்ச்சி வந்துகிட்டே இருக்குது. இது பின்னான காலத்துல ராயன் எழுதும்போது தான் புரிஞ்சது எந்தெந்த இடத்துல பூமி அதிர்ச்சி இருந்தது. அப்ப வாரத்தின் முதல் நாள் இரவுல வானத்திலிருந்து ஒரு சத்தம் கேட்டது. மற்ற எல்லா நாட்களை விட வானம் 7 மடங்கு பிரகாசிச்சதுன்னு எழுதுறான், சொல்றான் அவன். 7 மடங்கு பிரகாசிச்சது அன்னைக்கு உயிர் தெழுகிற நாள்ல. இரவு 3ஆம் மணி நேரத்துல சூரியன் மிகவும் பிரகாசமாக தோன்றுச்சுன்றாங்க. என்னென்ன சம்பவங்கள் நடந்திருக்கு பாருங்க. அவரு உயிர் தெழுகிற நேரத்துல அநேக பரிஸ்தவன்கள் கல்லறை விட்டு வெளியே வந்தாங்க. அந்த இடம் பிளவுபட்டிருந்ததுன்னு இருக்கு. கல்லறையிலேருந்து வெளியே வரும்போது அந்த கல்லறையெல்லாம் திறந்துருக்குதான். அன்று இரவு முழுவதும் ஒளி பிரகாசிச்சு கொண்டே இருந்தது. திறக்கப்பட்ட பாதாளங்களுக்கு பாருங்க, கல்லறையெல்லாம் திறக்கப்பட்டிருந்துச்சு பார்த்தீங்களா. பரிஸ்தவன்கள்லாம் வெளியே எதிர்ச்சிட்டாங்க. கல்லறை திறக்கப்பட்டிருந்துச்சுல்ல. இந்த யூதர்கள் யாரார ஆண்டவர் சித்திரவதை பண்ணாங்களோ, யாரார அவரை எதிர்த்து பேசினாங்களோ அவங்கெல்லாம் அதில் விழுந்தாங்களாம். எதுல? பிளவுப்பட்ட கல்லறையில் விழுந்து மரித்தாங்களாம். அப்போ பனிஷ்மெண்ட் பார்த்தீங்களா அவங்களுக்கு உடனே வந்திருக்கு பாருங்க. அவர் மரித்து உயிர் தெழும்போது அவங்களுக்கு டைம் முடிஞ்சிருச்சு. அப்போ அவங்க நேரம் எப்போ முடிஞ்சிருச்சு? அவங்க ஒப்பு கொடுத்தாங்களே இயேசு கிறிஸ்துவ, இவரை மறிக்கணும், இவரை சிலுவையில் அறையணும்னு சொன்னோன்னே பரிசுத்தாவே அவங்கள விட்டு போயிட்டாரு. அவங்க கதை முடிஞ்சு போச்சு. எவனுமே மனம் மாறலாம். அவங்களுக்கு தண்டனை அடுத்த ஸ்டெப்பு அடுத்தது வந்துருச்சு. அவங்க தண்டனை அவங்களுக்கு. ஏன்னா அவ்வளோ பெரிய ஆண்டவரை அவங்க நியாயம் தெரிஞ்சுட்டாங்க. அவ்வளோ பெரிய தேவனை அவங்க மரணத்துக்கு ஒப்பு கொடுத்துட்டாங்க. இவர் மறித்தாங்கன்னா மறிக்கணும்னே அவங்க எதிர்பார்த்தாங்க. இயேசுக்கு விரோதமாக பேசியவர்கள் ஒருவரும் இந்திருக்கிறது இல்லையா. சரித்திரத்தில் எழுதப்பட்டிருக்கு. இயேசுக்கு விரோதமாக பேசினவங்க அத்தனை பேரும் செத்தாங்க. மற்ற யூதர்கள் இதுவரை காணாத காட்சிகளை பார்த்தாங்க. அவரை குற்றப்படுத்தாதவங்களா காணாத காட்சிகளை பார்த்தாங்க. என்ன காணாத காட்சிகளை? இரவு முழுக்க வெளிச்சம் அடிச்சுக்கிட்டே இருக்கு. ஒரு விதமான பிரகாசம் இருக்குது வானத்துல. இதெல்லாம் ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்காங்க. எருசலேம்ல எந்தெந்த நிறைய ஆலயத்துக்கு போனாரா இல்லையா இயேசு கிறிஸ்து? அடிக்கடி ஆலயத்துக்கு போற வழக்கம் இருக்குல்ல. ஒரே ஒரு ஆலயம் இருக்குது, பெரிய ஆலயம். அது என்னது? சாலமோன் கட்டின ஆலயம். அதை தவிர வேற எந்த ஆலயமும் இல்லையா. இந்த நிலைநடுக்கம் வந்துட்டு இருந்துச்சு. அப்படியே விழுந்துருச்சு அந்த ஆலயம், இடிஞ்சு விழுந்துட்டுன்றாங்க. இன்னைக்குன்னா நம்ம பார்க்கறதெல்லாம் சாதாரண ஒண்ணுமே இல்லை. இப்போ எருசலேமில் உள்ள ஆலயம்லாம் ஒண்ணுமே இல்லை, தரைமட்டமா இருக்குது. இந்த வித பயங்கரத்தான் தான் திகைத்து மிகவும் பயங்கரமான நடுக்கத்தால பிடிபட்டு இருக்கிறான்னு சொல்லிட்டு யார் எழுதுறா? பிலாத்து ராயனுக்கு எழுதுற. இந்த சம்பவம்லாம் நடந்திருக்குது, எனக்கு பயமா இருக்குது, எனக்கு திகிலா இருக்குது, என்னால நிம்மதியா இருக்க முடியல அப்படி சொல்லிட்டு பிலாத்து ராயனுக்கு எழுதுறான். அந்த கடிதம் நேரம் ரோம் நகரத்துக்கு சேருது. எல்லாரும் படிச்சுட்டு பயந்து நடுங்கிட்டாங்களாம் அந்த கடிதத்தை படிச்சு. பயங்கரமான ஒரு சம்பவம் நடந்திருக்குது எருசலேம்ல. ஒரு பாவமே செய்யாத ஒருத்தவரை கொண்டு போய் என்ன செஞ்சிட்டாங்க? மரணத்துக்குள்ளாக்கிட்டாங்க. அவர் என்ன செஞ்சாராம்? அந்த எருசலேமுக்கு எல்லா நன்மையை தான் செஞ்சிருக்காரு, எல்லாருக்கும் நன்மையை தான் செஞ்சிருக்காரு. அவர் இடத்துல தீமையே இல்லை, அவர் எல்லாருக்கும் நல்லது செஞ்சாரு, அவர் இடத்துல பாவமே இல்லை. அவரை கொண்டு போய் சிலுவையில் அறைஞ்சிட்டாங்க. இது என்ன நியாயம்? ஒரு சாதாரண மனுஷன் அந்த மாதிரி நியாயத்து இருப்பாங்களா அந்த யூதர்கள்? புரியுதா உங்களுக்கு? இவரை மட்டும் அப்படி செய்யணும், பொறாம. இவர் முன்னாடி பெரிய ஆளாயிட்டு இருக்காரு, பொறாம. இவர் தேவன் சொல்றாரு, இல்ல நீ தேவன் கிடையாது, நீ மனுஷன். அவர் மேல போட்டு எரிச்சலும் கோபமும் அடைஞ்சு இப்படியே அவரை நியாயத்திற்கு கொலைக்கு கொண்டு போயிட்டாங்க. அப்ப அந்த கடிதம் ரோம் நகரத்துக்கு போகும்போது அவனுங்க அந்த கடிதத்தை படிச்சோன்ன பயங்கர திகில் அடைந்தார்கள் போட்டிருக்கு ரோம் நகரத்துல. ராயன் எல்லாரும், ஏன் உலகம் முழுவதிலும் இந்த பூமி அதிர்ச்சி உண்டாச்சு. பார்த்தீங்களா? எருசலேம்ல மட்டும் இல்லையா, உலகம் முழுக்க இதோடைய விளைவு பயங்கரமா இருந்துச்சாம். உலகம் முழுக்க அந்த கடிதத்தை படிச்ச உடனே ராயன் பிலாத்துவ உடனே ரோமுக்கு கொண்டு வாங்கன்ட்டான். பிலாத்துவ நேரம் ரோமுக்கு வந்துடணும், ஏன் எதிர்க்காம நிக்கணும் அப்படின்ட்டான். கோவம் வந்துருச்சான் பிலாத்துக்கு. எப்படி நீ இப்படிப்பட்ட நியாயம் திருத்த, அவனை கூட்டுவாங்க அப்படின்ட்டான். உத்தரவிட்டான். பிலாத்து ரோமுக்கு வந்தோன்னே ராயன் சிம்மாசனத்தில் உட்காந்துருக்கான். எந்த சிம்மாசனத்தில் உட்காந்தா? ஒரு அந்நிய தெய்வங்கள் இருந்த ஒரு கோயில், ஒரு ஆலயம் மாதிரி சிலைகள்லாம் நிறையா இருக்குது. அந்த இடத்துல அவன் உட்காந்துருக்கான். அங்கே கொண்டு வந்தாங்க யார? பிலாத்துவை கொண்டு வந்தாங்க. அப்போதான் உரையாடல் ஆரம்பிக்குது.
என்ன, ராயன் பிலாத்துவை பார்த்து கேட்கறான், இழிவானவனே. ராயன் பிலாத்துவ அப்படிதான் விட்டுருக்கான், இழிவானவனே, அறிவில்லாதவனேன்ற மாதிரி திட்டிருக்கான் பிலாத்துவ. பிலாத்து எவ்வளவு பெரிய போஸ்ட்ல இருந்தான், ஏரோது எவ்வளவு பெரிய போஸ்ட், அதை விட மேலானவன் ராயன். அவன் திட்டுறான் பாருங்க பிலாத்துவ, இழிவானவனே. அந்த மனுஷன் செய்த பெரிய அடையாளங்களை கண்டு ஏன் நீ இப்படி செயல்பட துணிந்தாய்? இவ்வளோ பெரிய அடையாளம் அற்புதமா செஞ்சாரு இயேசு கிறிஸ்து, உனக்கு எப்படி துணிகரம் வந்துச்சு, எப்படி தைரியம் வந்துச்சு அவரை இப்படி சாவ ஒப்பு கொடுத்திய, எப்படி தீர்ப்பு கொடுத்த? இப்படிப்பட்ட தீய செயலை துணிந்து எல்லா இடங்களிலிருந்தும் அழிவை கொண்டு வந்துட்டிய நீ. எங்க பார்த்தாலும் பூமி எதிர்ச்சி உலகம் முழுக்க உண்டாயிடுச்சா, எல்லாம் ஒன்னால தாண்டா அப்படி சொல்லிட்டு யாரை திட்டுறா? ராயன் பிலாத்து திட்டு. உடனே பிலாத்து என்ன சொல்றாரு? ஓ உன்னதமான மாட்சிமை பொருந்தினவரு. பிலாத்து என்ன சொல்ற பதில் கொடுக்குற ராயனுக்கு, மாட்சிமை பொருந்தினவரு, இந்த செயல்களில் நான் குற்றவாளி அல்ல, நான் குற்றவாளி கிடையாது, நான் தப்பு செய்யல. குற்றவாளிகள் கோபம் அடைந்த யூதர்களின் கூட்டமே, அவங்க தான் என்னை இப்படி செய்ய வச்சாங்க, நான் ஒண்ணுமே செய்யல, செஞ்சதெல்லாம் அவங்க தான். யாரு? யூதர்களின் கூட்டம் அப்படின்றான் அவன். அதற்கு ராயன் கேட்கறான், அவங்க யாரு அப்படின்னு கேட்கறான். யார் அவங்க அப்படின்றான். பிலாத்து சொல்றான், ஏரோது, அர்கேலாயு, பிலிப்பு, அண்ணா மற்றும் காய்பா, 5 பேரை சொல்றான் அவன். பிலாத்து, இவங்கத்தான் என்ன துணிகரமா செய்ய வச்சது இவங்கத்தான், மற்றும் அநேக யூதர்கள், அவங்களோடு கூட சேர்ந்து வேற யூதர்களும் இப்படி செய்ய வச்சுட்டாங்க. அப்ப ராயன் கேட்கறான், என்ன காரணத்துக்காக நீ அவர்களின் திட்டத்தை நிறைவேற்றினாய்? என்ன காரணத்துக்காக நீ அவங்கெல்லாம் பேசுறாங்க சொல்றாங்கன்னு சொல்லிட்டு என்ன காரணத்துக்காக அவங்களை கொண்டு போய் கொலை செய்ய வச்ச நீ அப்படி கேட்கறான். அப்ப பிலாத்து என்ன சொல்றான்? அவர்கள் தேச துரோகம் உள்ளவர்கள், அவர்கள் கலகக்காரர்கள். பைபிள்ல எழுதியிருக்கா? யூதர்களை பத்தி எழுதியிருக்கா? பழைய ஏற்பாடுல என்ன எழுதியிருக்கு? வணங்கா கழுத்துள்ள ஜனம். கரெக்டா இவன் சொல்றான் பாருங்க பிலாத்து, அவர்கள் கலகக்காரர்கள், மோசமானவங்க, உங்கள் அதிகாரத்துக்கு அடிபணிய கூட முடியல அவங்களால அப்படி சொல்லிட்டு பிலாத்து ராயன்ட்ட சொல்றான். ராயன் சொல்றான், யூதர்கள் அவரை உன்னிடம் ஒப்படைத்த போது, திருப்பி கேட்கறான் ராயன், யூதர்கள் அவங்க உன்கிட்ட தானே ஒப்படைச்சாங்க, நீ தானே தீர்ப்பு கொடுக்கணும், உன்கிட்ட ஒப்படைக்கும் போது நீ அவரை பாதுகாத்து என்னிடம் அனுப்பியிருக்க வேண்டும். ராயன் சொல்றான், ராயனுக்கு நாங்க ரிப்போர்ட் பண்ணுவோம்னு சொல்றாங்க யூதர்கள். நீ தீர்மானம் நடத்தினா ராயனுக்கு ரிப்போர்ட் பண்ணிடுவோன்றாங்க. இங்க ராயன் பிலாத்துக்கு கேட்கறான், இப்படி கலகக்காரன் எல்லாம் சொல்றியா அவங்கள பத்தி, என்கிட்ட நீ அனுப்பியிருக்கணும்னு கேட்கறான். அவன் சொன்னது கரெக்டு தான், அப்படி அனுப்பியிருந்தா இவன் தப்பிச்சிருப்பான். தீர்க்க தரிசனம் முதலில் சொல்லப்பட்டுருச்சு, அவர் மறிப்பார், இவர்கள் இந்த இடத்துலதான் அவர் மறிப்பார்னு சொல்லப்பட்டுருச்சு. ஆனா இவன் சொல்றதுல பாருங்க அர்த்தம் இருக்கு பாருங்க. நீ என்னிடத்துல அனுப்பியிருக்கணும், உன் இஷ்டத்துக்கு நீ எப்படி தீர்மானம் எடுத்த நீ கேட்கறான். உன் அறிக்கையில் கூறப்பட்டது போல இவ்வளவு பெரிய மற்றும் நல்ல அற்புதங்களை செய்த அத்தகைய நீதிமானை யார் சொல்லிட்டா? ராயனே சொல்லிட்டான், இயேசு கிறிஸ்துவன் நீதிமான் அப்படின்ட்டான். சிலுவையில் அறை எப்படி அனுமதித்தாய்? நீ எப்படி அனுமதி கொடுத்த, எப்படி உத்தரவு கொடுத்த சிலுவையில் அறையிறதுக்கு? ஏன்னா இயேசு யூதர்களின் ராஜாவாகிய கிறிஸ்துவாக தம்மை வெளிப்படுத்தியது இப்படிப்பட்ட அற்புதத்தால தான். ஏன்னா அவர் மேசியான்றாங்க, அவர் கிறிஸ்துன்றாங்க. அந்த கிறிஸ்து எப்படி வெளிப்படுவாரு, எப்படி அறிந்து கொள்ள முடியும்? இவ்வளவு பெரிய அற்புதம் அடையாளம் செய்ததுனால தான் நீங்கள் அறிந்து கொள்ள முடியும் அப்படி சொல்லிட்டு அவன் கிறிஸ்துவன்னு சொன்னா பார்த்தீங்களா, ராயன் அந்த வார்த்தையை உபயோகிச்சான் பார்த்தீங்களா. என்ன நடந்தது தெரியுமா? அந்த நேரத்துல இவர் இந்த கோயில்ல தானே உட்காந்துருக்காரு, சிலைகள் இடத்துல அந்த சிலையெல்லாம் அப்படியே கீழே விழுந்துச்சான். அவன் எதிர்க்க பயந்துட்டான் ராயன். கிறிஸ்துன்ற ஒரு வார்த்தை சொன்ன பாருங்க, நீ கிறிஸ்துவ தான், நீ அவர் கிறிஸ்துன்னு சொல்லிட்டான். அவன் இவனே சொல்லிட்டான். இவன் வாயில் அந்த கிறிஸ்துன்னு அறிக்கையிடும் போது அங்கே உள்ள சிலைகள் எல்லாம் வணங்கிட்டு இருந்தாங்களே, அந்த சிலைகள்லாம் அப்படியே கீழே விழுந்துச்சான். அந்த தூசிலாம் மூஞ்சிலையும் எங்க எல்லா மூஞ்சிலையும் போய் விழுந்துருக்கு. அந்த ஒரு சம்பவம் நடந்திருக்கு அந்த இடத்துல. அப்ப இந்த இடத்துல பார்க்கும்போது ராயன் இருந்த இடத்துல தூசி படிஞ்சு அவன் அருகே இருந்தவங்களாம் நடுங்கிட்டாங்க, எல்லாரும் நடுங்கிட்டாங்க. எப்படி இருக்கும் நினைச்சு பாருங்க. கிறிஸ்துன்னு சொல்லும் போது எல்லாம் உழுவுது, சிலைகள்லாம் உழுவுது, அந்நிய தெய்வங்கள் சிலைகள்லாம். அப்ப அவங்க அனைவரும் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பயந்து தங்கள் வீட்டுக்கு ஓடிட்டாங்க எல்லாரும். ஏன்னா பெரிய பெரிய ஆட்கள், பெரிய பெரிய அதிகாரிகள்லாம் நின்றுட்டு இருந்தாங்க. எல்லாரும் அப்படியே விட்டுட்டு ஓடிட்டாங்க, என்ன நடக்குதுன்னு தெரியலையே அப்படின்னு. அவங்க அனைவரும் இயேசுவை பற்றி இன்னும் அறிந்து கொள்ள ராயன் பிலாத்துவ உடனே நான் இன்னைக்கு இது ஒரு மாதிரி சம்பவம் நடக்குது, அதனால அவனை கொண்டு போய் கைது செஞ்சு உள்ள வைங்க,
அவனை அரெஸ்ட் பண்ணி உள்ள வைங்க, இன்னும் அவனை விசாரிக்க வேண்டியது இருக்குன்னு சொல்லிட்டான். மறுநாள் ராயன் பிலாத்துவை மீண்டும் விசாரிக்கிறான். திரும்பவும் உரையாடல் ஆரம்பிக்குது. ராயன் கேட்கலாம், உண்மையை பேசு, இயேசுக்கு விரோதமாக நீங்கள் செய்த அநியாயத்தின் மூலம் உங்கள் தீய செயல்கள் இங்கே வெளிப்பட்டிருக்கு. எப்படி வெளிப்பட்டுச்சுன்னா, நேற்று பார்த்தீங்கன்னா சிலைகள்லாம் கீழே விழுந்துச்சு. நீங்கள் செய்தது தான், இயேசுக்கு விரோதமாக நீங்கள் செய்த காரியத்தில் தான் இப்படிப்பட்ட ஒரு இது. பேசு, சிலுவையில் அறையப்பட்டவர் யார் சொல்லு அப்படி கேட்குறான். பயங்கரமாக இருக்கு அவனுக்கு, ஏதோ ஒரு திகிலாக இருக்குது. நிலநடுக்கம் வந்திருக்குது, பூமி அதிர்ச்சிலாம் வந்திருக்குது, என்னென்னமோ நடக்குது, கோயில சிலையெல்லாம் உழுவுது. யார் அவரு அப்படின்னு கேட்குறான் ராயன் பிலாத்து விட்ட. யார் அவரு அப்படின்னு கேட்குறான். இப்போ பிலாத்து கேட்குறான், சொல்கிறான், நான் வணங்கும் இந்த எல்லா தெய்வங்களை விட அவர் பெரியவர். யார்? பிலாத்து சொல்கிறான், நம்மளாம் வணங்குறோம் இவ்வளோ பெரிய தெய்வங்களை பாருங்க, கீழே விழுவுது பாருங்க, அவர் பெரியவர் அப்படின்றான். அவருடைய செயல்களை நான் நம்பி உறுதியாக விசுவாசிக்கிறேன் அப்படின்ட்டு அறிக்கையிட்டான் பிலாத்து. அவர் செய்கையினாலே அவர் யாருன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு, அவர் பெரியவர், அதனால நான் அறிக்கையிடுறான்ட்டு. அப்போ ராயன் சொல்கிறான், அரசாங்கத்திற்கு தீங்கு விளைவிக்க ஏன் அவருக்கு எதிராக இத்தகைய ஒரு நடவடிக்கை எடுத்த? அவரை போயிட்டு கொலையும் செய்துட்டீங்களே, ஏன் இந்த மாதிரி தீர்மானம் செஞ்சீங்கன்னு ராயனால முடியல. ஏன் அப்படி செஞ்சீங்கன்னு அவர் கேட்கலாம். பிலாத்து அதுக்கு பதில் சொல்கிறான், இந்த அக்கிரம மற்றும் சட்டமற்ற யூதர்களின் கிளர்ச்சி, அவங்க தேச துரோகத்தின் காரணமாகத்தான் நான் இதை செய்தேன். அப்போ அப்படியே என்ன சொல்லிட்டான், யாராலன்ட்டு? பிலாத்து என்ன சொல்லிட்டான், எல்லாம் இவங்க தான் காரணம்ட்டான். அவருக்கு விரோதமாக எனக்கு தீர்ப்பு கொடுக்க என்ன வச்சுட்டாங்க, இவங்க தான் காரணம் அப்படின்னு அவனே சொல்லிட்டான். ராயன் சொல்லிட்டு மிகுந்த கோபத்தோடு, ரொம்ப கோபமாயிட்டான் ராயன். தனது சேனாதிபதிகளோடும் அதிகாரிகளோடும் ஒரு சபை கூடி ஒரு மீட்டிங் போட்டு யூதர்களுக்கு எதிராக ஒரு ஆணையை பிறப்பிச்சான். யூதர்களுக்கு எதிராக எப்படி இவங்க இந்த மாதிரி செஞ்சாங்க, இப்படி இருக்காங்க ஜனங்கன்னு சொல்லிட்டு பிறப்பிச்சு அந்த யூதர்கள் அந்த எருசலேமில் இல்லாம ஆக்கிட்டான், சத்தரி பண்ணிட்டானா. அதனால தான் சரித்திரத்தில் பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துக்கு பிறகு 300 வருஷம் அந்த இடத்துல எருசலேமில் யாருமே இல்லை, எல்லாரும் செதறி போயிட்டாங்கன்னு சொல்லப்படுது. யாருக்கு மருந்தா 300 வருஷமா? ரோமர்கள் தான் அந்த இடத்துல இருந்தாங்க. எருசலேம் முழுக்க, பலஸ்தீனா, எருசலேம் எங்க பார்த்தாலும் செதறி பண்ண வச்சுட்டானா ராயன். ஒருத்தன் கூட அங்க இருக்கக்கூடாதுன்னுட்டான் எருசலேம். அந்த நேரத்துல தான் 70வது வருஷத்துல தான் நடுவர் வந்து இவன் வேற ரோமர்கள் அந்த எருசலேம் ஆலயத்தெல்லாம் அடிச்சு நொறுக்கி தரமட்டமாக்கிட்டான். 300 வருஷமா ஒருத்தவனும் இல்லை அந்த இடத்துல. யூதர்கள்லாம் சின்ன பின்னமா செதற வச்சுட்டான் ராயன். ஒருத்த கூட அங்க இருக்கக்கூடாது, துரத்தி விடப்பட்டார்கள். பார்த்தீங்களா, அவங்க சொந்த தேசமே அவங்களுக்கு இல்லாத போயிடுச்சு. இயேசு கிறிஸ்துவ கொலை செய்த பிறகு, அந்த தேவனையே கொலை செய்த பிறகு அவர்களுக்கு சொந்த இடமே இல்லாமல் போயிடுச்சு. ஒரு இதுவும் இல்லை, ஒண்ணுமே இல்லாமல் போயிடுச்சு. அவங்களுக்கு ஒரு உரிமையும் இல்லாமல் போயிடுச்சு. பிலாத்து மனைவி மனம் மாறி பாவ அறிக்கை செய்து ரகசியமாக கிறிஸ்தவனாக மாறி இருந்தான். பிலாத்து மனைவி சொல்லியிருந்து அவன் பாவ அறிக்கை செஞ்சுட்டான், அவன் ரகசியமா கிறிஸ்தவனா இருந்தான். அவனுடைய முடிவு எப்படி இருந்துச்சு? அவன் பிலாத்தோட முடிவு சொந்தமா அவனுக்குன்னு ஒரு சிலுவையை வச்சு அதில் அரைஞ்சாங்க ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் சிறையா கைதியாக்கப்பட்டு நேரா ராயன்ட்ட கொண்டு போய் விட்டான். ராயன்ட்ட விடும்போது ஒரு சிலர் சொல்றாங்க அவன் நோயினால செத்தான்றாங்க. ஆனால் ராயன் கட்டளை இட்டது வந்து அவனை சிறைச்சேதம் பண்ணிட்டான் அப்படின்னு. பிலாத்து சிறைச்சேதம் பண்ணிட்டான். பயங்கரமான விளைவை நீ கொண்டு வந்துட்ட இந்த உலகத்துக்கு, ஒரு நீதிமானே நீ சாவடிச்சிட்ட அப்படி சொல்லிட்டு அவனை சிறைச்சேதம் பண்ணிட்டாங்க. ஆனால் அவன் மனைவி ரொம்ப சந்தோஷப்பட்டான். ஏன்னா அவன் கிறிஸ்தவனா ரொம்ப இதாக மாறிட்டான். அவன் ஆண்டவரோட பேச ஆரம்பிச்சான், இயேசு கிறிஸ்து சந்திச்சு பேசியிருக்கான் உயிர்த்தெழுந்த பிறகு அப்படி சொல்லிட்டு. அவளுக்கு வந்து அந்த இது இல்லை, அவன் என் புருஷன் நீதிமானா ஆயிட்டான், நல்லவனா ஆயிட்டான். அதனால தான் வருங்காலத்தில் செயின்ட்டுன்ற பட்டம் பிலாத்து கொடுத்துருக்காங்க. செயின்ட் போன்ஸ் பிலாத்துன்னு பட்டமே கொடுத்துருக்காங்க. அவன் நல்ல விதமாக வாழ்ந்தான் அப்படின்ட்டு போட்டிருக்காங்க. கடைசி நேரத்தில் அவன் நல்லவன் இதாக ஆகிட்டான், ஆனால் செயின்ட்டுன்ற பட்டத்தை கொடுத்துருக்காங்க. பிலாத்தோடைய காரியத்தை நம்ம சரித்திர புத்தகம் சரித்திர வழியாக நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் என்ன நடந்தது, இயேசு கிறிஸ்துவிட்ட திரும்பி போவோம், என்ன நடந்ததுன்றது அடுத்த வாரத்தில் பார்ப்போம். தேவன் தாம் இன்னும் இருந்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.